ஓகே, ஆரம்பிச்சிடும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 892 தாமிரபரணி கரையில் தொல்லியல். திரு முத்தாலங்குறிச்சி காமராசர் ஐயா தான் பேசுறாங்க. அவர் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர், எழுத்தாளர், பல விருதுகள் வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரை அறிமுகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது, நான் சொல்றதை விட. சார், உங்களை பத்தி சொல்லிட்டு நீங்க உங்க உரைய ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி காயத்ரி ஒரு வார்த்தைகள். காயத்ரி தான் நமக்கு சார் ஐயாவை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. காயத்ரிக்கு மிக்க நன்றி. வாங்க காயத்ரி, நீங்க உங்களோட விஷயங்களை சொல்லுங்க, பிறகு ஐயா பேசுறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயாவை நான் இங்க பேச வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எம்ஒஎம் எனக்கு இப்போ ரொம்ப மனசோட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அதுல நீங்க பேச வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா காமராஜ் ஐயாவும் எனக்கு எழுத்தாளர்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான் அவரு. நான் அவருக்கும் எனக்கும் பேச நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து அவரு ஒரு பொண்ணு மாதிரி தான். எனக்கு எப்ப எது கேட்டாலும் உடனே பண்ணிடலாமா செஞ்சிடலாமான்னு. ஆனா அவருக்கு நிறைய வேலை இருக்கும். அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னு சொல்லிடலாம். அவர் எழுத்தாளர், தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர். அது மட்டும் இல்லாம பல விருதுகளை வென்றவர். அவரை எழுத்தாளர் அப்படின்னு சொல்றதை விட நான் ஒரு ஆய்வாளர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்களை ஆய்வுகள் பண்ணி அங்க அருங்காட்சியகம், உலக புகழ் வாய்ந்த ஒரு அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு இவர் கேஸ் போட்டு அதுல ஜெயிச்சு இன்னைக்கு அங்க நடைபெறவிருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்காக, இந்த பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக போராடின ஒரு மனிதர். அதனால அவரை இந்த தளத்துல நான் அறிமுகப்படுத்தல பெருமைப்படுறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அதே போல அவர் நாவல்கள் நிறைய எழுதியிருக்காரு. ஆட்சி கதைகள்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்காரு. அவர் நான் ஒரு அடிமட்டத்துல இருந்து வந்தவர் இல்ல. அவர் கொஞ்சம் வசதியான ஃபேமிலில இருந்து வந்தாலும் அந்த அவங்க அப்பாவே அந்த மாதிரி எல்லாம் ஊருக்காக பாடுபட்டு பஸ் எல்லாம் கொண்டு வந்தவர். அந்த புரட்சி இவருக்கும் இருந்ததுனாலயோ என்னமோ நிறைய விஷயங்களுக்காக இவர் போராடி இருக்காரு. அந்த வகையில தாமிரபரணி இவரோட ஆராய்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஒரு ஒரு த்ரில்லர் படம் பாக்குற மாதிரி இருக்கும். அவரோட கதையெல்லாம் கேட்கும் போது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி அதை எழுதியிருக்காங்க. அதனால அவரை இந்த தளத்துல பேச வைக்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கூட. ஐயா வணக்கம், நன்றிங்க நீங்க வந்ததுக்கு. நன்றி நன்றி காயத்ரி. ஆக்சுவலா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு சார். என் உயிரோடு விட்டுக்கொடு. அதை சொல்ல மாதிரி தியாகிகள் எனக்கு ஐயா அறிமுகமானது தியாகிகள், மறைக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தின் மறைக்கப்பட்ட தியாகிகள் அவங்களோட வாழ்க்கையை பத்தி தான். நான் இந்த இந்த அவரோட நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு காலையில 3:30 மணி நான் ஃபர்ஸ்ட் இந்த புத்தகம் பிடிச்சிருக்குன்னு அட்டன் பண்ணேன். அப்புறம் அதுல அப்படியே ரொம்ப தூக்கம் கலைஞ்சி உட்காந்துட்டேன். அந்த அளவுக்கு. ஏன்னா அதுதான் இன்னைக்கு முருகேசன் ஐயாலாம் வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு எல்லாம் போய் நேரடியா எடுக்கிறேன்னாரு. ஏன்னா ஒரு சுதந்திரத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியாததுனாலதான் நம்மளோட கஷ்டத்தெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களாம் குடும்பம், அவங்களோட சொந்த வாழ்க்கையவே அவங்க தியாகம் பண்ணிட்டு அது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்காதனாலதான் சுதந்திரத்தினுடைய அருமையும் தெரியல, கஷ்டத்தினுடைய அருமையும் தெரியல. அதனாலதான் தியாகிகளினுடைய வாழ்க்கை அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க குடும்பம் பரம்பரையெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கறத அந்த புத்தகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் பள்ளிகள்ல பேசுறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பேசணும்ன்றது என்னோட ஆவல். நன்றிங்க. மகிழ்ச்சி. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுல என் உயிரோடு விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, அப்புறம் ஸ்ரீ குணவதி அம்மன் வரலாறு, முத்தாலங்குறிச்சி, ஸ்ரீவலப்பேரி சுடலை, தூத்துக்குடி மாவட்டத்தில் அறியப்படாத தியாகிகள், பெருணை, அதாவது ஆதிச்செல்லூர் பெருணை ஆதிச்சென்ற அருங்காட்சியங்கள் பத்தி எழுதியிருக்காங்க. மரம் நடும் மாமனிதர் டாக்டர் சுந்தரேசன் அப்படின்ற அருட்தந்தை லூர்து அடிகளார் பத்தி எழுதியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட வரலாறு, நெல்லை வரலாற்று சுவடுகள், தவழ்ந்து வரும் தாமிரபரணி, இப்படி பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவருக்கு ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. மகிழ்ச்சியா இருந்தது வெப்சைட்லாம் பார்க்கும்போது. அவரை பற்றி நிறைய செய்திகள் எழுதியிருக்காரு. அது மிகப்பெரிய செய்தி. அவரே சொல்லிட்டார், நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. வாங்க ஐயா, நீங்க உங்களுடைய உரையை தொடங்க. உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் நாங்க சொன்னது சிறு தகவல் தான், நீங்க சொல்லிட்டு சொல்லுங்க உங்களோட. வணக்கம். உண்மையிலேயே நான் காயத்ரி சொல்லிட்டாங்க, என்னோட மூத்த மகள் மாதிரி தான் அவங்க. நிறைய விஷயங்களை நான் அவங்க கிட்ட அவங்க கலிபோர்னியால இருக்காங்க, நம்ம ஊர்ல இருக்காங்க. நமக்கு இரவா இருந்தா அவங்களுக்கு பகல்.
அப்படி இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்றது. ஏன்னா அறியப்படாத நியாயங்கள் மூலமா தான் அறிமுகமானோம். அதுக்கு வர பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. என்னோட எழுத்து மேல அவங்களுக்கு ஒரு ஆர்வம். அதை விட என்ன வந்து வெவ்வேறு தளத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளர் அப்படின்னா ஒரு 10 புத்தகங்கள் எழுதினா கூட அவங்க உடனே சென்னைக்கு போயிருவாங்க. சென்னையில போய் வேற மாதிரி ஒரு முயற்சிகளை பண்ணுவாங்க. ஆனா நான் திருநெல்வேலியிலேயே தான் இருக்கிறேன். ஃபுல்லாமே களப்பணி தான். தாமிரபரணி ஆற்றில மட்டும் பொதிகைமலையில இருந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 25 வருடமா அப்படி நடந்தே வந்து அங்க இருக்கக்கூடிய ஊரோட வரலாறுகளை பூரா தொகுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுதிக்கிட்டே வரேன். முதல்ல தலைத்தாமிரவர்ணின்னு ஒரு 1000 பக்கத்துல ஒரு புத்தகம் காவியா பதிப்பகம் போட்டாங்க. இப்ப இடைத்தாமிரவர்ணியை முடிச்சிருக்கேன். நம்ம அழகு ஸ்கூல், தூத்துக்குடி அழகு ஸ்கூலோட தமிழாசிரியர் அம்மாவுக்கு வந்து நல்லா தெரியும். அவங்களுக்கெல்லாம் என்னோட புத்தகங்கள்லாம் பார்த்து அந்த குழந்தைகள்கிட்ட போய் நல்லா கொண்டு கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அதே மாதிரி ஆதிச்சநல்லூருக்கும் எனக்கும் ஒரு பெரிய தொடர்புகள் ஏற்பட்டுச்சு. அதுதான் என்னை வந்து வெளி உலகத்துக்கு ரொம்ப கொண்டு வந்தது. ஏன்னா எப்படி நான் வந்து களப்பணியா போய் ஒவ்வொரு இடமா முயற்சி பண்ணும்போது ஆதிச்சநல்லூரை பத்தி நான் 2004ல வந்து அந்த பக்கம் வந்து ஆய்வு நடக்கும்போது நான் அந்த ஊர்ல ஒரு பார்ட் டைம் ரிப்போர்ட்டரா ஒரு பத்திரிகையில இருந்தேன். அப்போ வந்து நான் ஆதிச்சநல்லூருக்கு போகும்போது எனக்கு நிறைய தகவல்கள் எல்லாம் கிடைக்கல. அது கிடைக்கல அப்படின்னா அங்க எங்க பேசப்படக்கூடிய செவி வழி கதைகளை என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகம் நிறைய பேர்கிட்ட கேள்வியாகவும் இருந்துச்சு, கிண்டலாகவும் இருந்தது. ஆனா இப்போதைக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய கைடு மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து அங்க பேசப்படக்கூடிய செவி வழி கதைகளை போல சொல்லியிருக்கேன். அந்த செவி வழி கதைகளுக்கும் இப்ப செய்யக்கூடிய தொழிலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அது வந்து இப்ப பிரமாதமா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இது ரெண்டாவது விஷயம் வந்து நான் வந்து ஒரு ஒரு சொல்லப்போனா பஸ் கண்டக்டரா தான் என்னுடைய வாழ்க்கை வந்து முதல்ல தொடங்குச்சு. அந்த பஸ் கண்டக்டரா நான் வாழ்க்கையை தொடங்கும் போது அது நம்ம எல்லாருக்குமே ஓரளவு என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கூட அந்த தெரியும். அப்பவே என்னோட தேடல் இருந்தது. என்னோட தேடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பஸ் கண்டக்டரா போகும்போது அந்த ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் காரணத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே போவேன். குறிப்பா எங்க ஊர் பக்கத்துல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல தலையால் நடந்தான் குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும். அது என்ன தலையால் நடந்தான் குளம்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு எதுவும் பேர் காரணம் இருக்கா? இப்படிதான் நான் முதல்ல என்னுடைய வேலையை ஆரம்பிச்சேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து துணுக்கு எழுத்தாளரா வார இதழில் எழுத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா நான் 1986ல எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வாழ்க்கை வந்து முன்னேறியது. அதான் கொஞ்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா அப்படி நான் ஒவ்வொரு பகுதியிலையும் நான் போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரை பத்தி ஒன்னொன்னா முதல்ல எழுத ஆரம்பிச்சேன். அதை வந்து ஒரு வார இதழில் தேவி வார இதழ் ஒரு வார இதழில் தான் முதல்ல எழுத ஆரம்பிச்சேன். அப்போலாம் நான் இவ்வளவு பெரிய எழுத்தாளராகவே ஒரு 70 புத்தகம் போடுவேன், அதுவும் 1000 பக்கம் உள்ள புத்தகம் போடுவேன், நிறைய கலப்பணி செய்வேன் அப்படின்னு நினைச்சும் பார்க்கல. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திருச்செந்தூருக்கு போகும்போது அந்த ஆதிச்சநல்லூர் எங்க அப்பா சொல்லுவாங்க இது வந்து ஒரு பெரிய நிறைய முதுமக்கள் தாழிலாம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம ஒரு புத்தகம் எழுதுவோம், இல்லாட்டா அதுக்காக நம்ம வழக்கு போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வழக்கு போட்ட வழக்குல தான் இந்த பகுதியில வந்து திரும்ப அகழ்வாய்வு நடக்கும். இந்தியாவிலேயே முதல்ல சைட் மியூசியம் இங்க அமையும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படி நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் எனக்கு வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில வந்து நிறைய நடந்தது. அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். குறிப்பா நம்ம தாமிரபரணியை பத்தி பேசணும் அப்படின்ட்டு வாய்ப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஆர்வமா நான் ஏத்துக்கிடுவேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலத்துல நான் ஆல் இண்டியா ரேடியோல தான் முதல்ல என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது. அங்க வந்து உச்சரிப்பு சரியில்லைன்னு தான் நிராகரிக்கப்பட்டேன். எனக்கு நாடகத்துல நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. நம்ம நாடகத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்க உச்சரிப்பு சரியில்லை. ஏன்னா இப்போ எல்லாம் உச்சரிப்பு சரியில்லைன்னா தான் நம்ம நிகழ்ச்சியில சேர்க்கிறாங்க. அந்த நேரம் உச்சரிப்பு சரியில்லைன்னா வெளியே போச்சுருவாங்க. அப்படி நான் வெளியே வந்தவன் தான் நாசரத் எம்ஏ சாம்ராஜ்னு ஒரு பொறுப்பாளர். நீங்க எழுதலாமே அப்படின்னு சொல்லி என்னை எழுத வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா துணுக்கு எழுத ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சமா 1/4 மணி நேர நாடகம் எழுதி அப்புறம் 1/2 மணி நேர நாடகம் எழுதி அப்புறம் 1 மணி நேர நாடகம் எழுதி அதுக்கப்புறம் ரேடியோவில் நாடகத்தெல்லாம் எழுத ஆரம்பிச்சு அப்படியே என்னுடைய வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. உண்மையிலே இப்போ வந்து நான் உங்க கூட பேச வரும்போது கூட நான் காயத்ரி மேம்கிட்ட கேட்டது என்ன விஷயம் கேட்டேன் அப்படின்னா அவங்க வந்து நிறைய சிறுகதைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சொலவடைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல நடக்கிற நிகழ்வுகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த நிகழ்ச்சியை ஸ்டீவன் சார் பண்றது ஒரு வித்தியாசமா இருக்குதே. ஏன்னா நம்ம போய் நிறைய வரலாறு சொல்லும் போது அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குமோ போர் அடிக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிதான் நான் காயத்ரி மேம் கிட்ட கேட்டது. அப்பதான் சொன்னாங்க நீங்க நாவல் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாவலை வந்து நான் ரொம்ப நாளா விட்டுட்டேன். ஏன்னா முதல்ல இன்னுயிரை விட்டுக்கிட்டு அப்படிங்கிறது என்னுடைய நாவல் நீங்க சொன்னீங்க.
அது என்னுடைய கண்ணாடி மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுதி. இதெல்லாம் ரேடியோவில் நான் பண்ண சிறுகதையோட தொகுப்பு, நிறைய பத்திரிகை எழுதின சிறுகதையோட தொகுப்பு. இது கிட்டத்தட்ட போட்டு ரொம்ப நாளாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாகவே போட்டு. அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க என்னுடைய களப்பணி தான். களப்பணியில பாத்தீங்கன்னா, நான் ஜமீன்தார்களை பத்தி ஒரு 22 ஜமீன்தார்களை பத்தி தொகுத்து இருக்கேன். 22 ஜமீன்தார்களையும் அந்த ஊருக்கே போய் தொகுத்துருக்கு. காரணம் என்னன்னா, வசந்த் தொலைக்காட்சியில வந்து நெல்லை மண்பேசும் சரித்திரம் அப்படின்னு சொல்லி வசந்தகுமார் ஐயா இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க. அந்த வசந்த் தொலைக்காட்சியில நான் வந்து ஒரு நிகழ்ச்சியோட அந்த குழுவுல நானும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தேன். அதனால நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது இந்த ஜமீன்தார்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த ஜமீன்தார்ல வரலாறு வந்து தொகுத்திருக்கேன். காவியா பதிப்பகம் இப்போ ஒரு முதல்ல அது விகடன் பதிப்பகம் போட்டிருந்தாங்க, நிறைய வித்துது. இப்போ பாத்தீங்கன்னா 22 ஜமீன்தாரையும் தொகுத்து காவியா பதிப்பகம் வந்து பெருசா ஒரு இது போட்டிருக்காங்க. நிறைய மலைகள் நான் போயிருக்கேன். பொதிகை போயிருக்கேன், அத்திமலை போயிருக்கேன், தோரணமலை போயிருக்கேன், அப்புறம் பாபநாசத்துக்கு மேல போயிருக்கேன், அப்புறம் சதுரகிரி போயிருக்கேன். இந்த மாதிரி நிறைய மலைகளுக்கு எல்லாம் போகும்போது அதுல சித்தர்களின் சொர்க்கப்புரி பொதிகை மலை அப்படின்னு ஒரு புத்தகம், அது வந்து விகடன் பிரசுரத்துல போட்டோம். அது கிட்டத்தட்ட 10,000 காப்பி வித்தது. எனக்கு நிறைய லட்சக்கணக்கில் ராயல்டி எல்லாம் கொடுத்தது. அது ஒரு எழுத்தாளர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அவருடைய களப்பணிக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் எனக்கு அந்த இது மூலமா கிடைச்சது. அது போக எனக்கு முதல் புத்தகம் போட்டதே பாத்தீங்கன்னா சித்தர்களை பத்தி எழுதுனது தான் கிடைச்சது. சித்தர்கள் வந்து நான் தினத்தந்தியில ஒரு தொடர் அருள் தர்ம அதிசய சித்தர்னு எழுதினேன். அதே மாதிரி இப்பவும் சக்தி விகடன்ல வந்து சித்தர் தரிசனம் அப்படின்னு சொல்லி அந்த நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய சித்தர்கள்னோன்னா நீங்க இந்த 18 சித்தர்கள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால நம்ம பகுதியில வாழ்ந்து சமாத நிலை அடைந்தவங்க. அவங்கள பத்தி நிறைய கதைகள் ருசிகரமா இருக்கும். அந்த மாதிரி கதைகள் எல்லாம் இப்ப நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு இந்த நேரத்துல தான் நான் தொழில் துறைக்குள்ள நுழையிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து பாட புத்தகத்துல இருக்கும். சின்ன குறிப்பு இருக்கும் ஆதிச்சநல்லூர். அந்த ஆதிச்சநல்லூரை பத்தி அந்த நான் படிச்ச பள்ளிக்கூடம் வந்து கருங்குளம், நான் இருக்கிற ஊர் முத்தலாங்குறிச்சி. இந்த 2 ஊருமே பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல இருந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனா 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் தான். அந்த ஆற்றங்கிற வழியை வந்தா நடந்து வந்தா அவ்வளவுதான் தூரம். ஆனா அந்த ஆதிச்சநல்லூர் நாங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி நினைச்சு மனப்பாடம் பண்ணுவோம். ஒரு மார்க் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஆதிச்சநல்லூரை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை எழுதுவோம். அப்ப எங்க வாத்தியார் சொல்லுவாரு, இல்ல ஆதிச்சநல்லூர் வேற இன்னும் இல்லடா, திருச்செந்தூருக்கு போகும்போது இருக்குடா அப்படின்னு. அப்ப எங்க அப்பா கிட்ட ரொம்ப நாள்ல நான் கேட்பேன், திருச்செந்தூர் போகும்போது எனக்கு அந்த ஆதிச்சநல்லூரை காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு. இப்படிதான் ஆரம்பிச்சது. இப்படி ஆரம்பிச்ச ஆதிச்சநல்லூர் ஒரு பெரிய மணல் மேடு மாதிரி ஒன்று இருக்கும், பெரிய இடம் மாதிரி இருக்கும். போயிடும், அப்படியே போயிட்டே இருந்தது. 2004ல ஒரு அகழ்வாய்வு நடந்தது. அது வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா, யாக சத்தியமூர்த்தி சொல்லி அவங்க தான் அகழ்வாய்வு பண்ணாங்க. இந்திய தொழில் துறையில மத்திய அரசு மூலமா அதை பண்ணாங்க. அந்த இடத்துக்கு உள்ளே நம்மளை விட மாட்டாங்க. உள்ளே விட மாட்டாங்க. அவங்க எல்லாம் ஆங்கிலத்துல தான் பேசுவாங்க. அது எங்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து ரொம்ப ஒரு எட்டாக்கடியா இருக்கக்கூடிய ஒரு காலம். நாங்க எப்படியாவது முயற்சி பண்ணணும் உள்ள போகும்போது எங்களால உள்ள போகவே முடியாது. அப்ப வெளியே அந்த உள்ள போய் ஆய்வு பண்ணிட்டு வரக்கூடிய அந்த மக்கள் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ருசிகர கதைகளை கேட்போம். ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஒரு முதுமக்கள் தாலி இருந்தது, அதை வந்து மூடி வச்சிருந்தாங்க. அந்த முதுமக்கள் தாலி இன்னைக்கு தான் திறக்கும் போது ஒரு சவுண்ட் புஷ்ன்னு வந்துச்சு. உள்ள இருந்து பேய் 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேய் வெளியே வந்துட்டு அந்த ஆவி அடிச்சுட்டு, ஆவி அடிச்சதால பார்த்தோம் மாரிமக்காளுக்கு காய்ச்சல் தாங்க முடியல ஒரு 4 நாளா. பக்கத்துல போட்டு வேப்பில அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எங்களுக்கு கதை. அந்த அதாவது ஆதிச்சநல்லூர் பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நூல்கள் கிடையாது. இப்ப இந்த மாதிரி நெட் கிடையாது. நெட் அடிச்சோம் ஆதிச்சநல்லூர்னு அடிச்சீங்கன்னா நிறைய இப்போ வரும். 3 கண் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்களான்னு. அதாவது நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அதாவது அதுல என்ன எது தேவையோ நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அப்ப எங்களுக்கு அப்ப சொல்றது கூட ஆள் இருக்காது. அப்ப எங்களுக்கு தேவை தேடி தேடி அலைவோம். நிறைய பத்திரிகைகள் இதை பத்தி ஏதாவது வருதா, பத்திரிகைகள் நம்ம எது இருக்கு, இதுக்கு முன்னால எது புத்தகம் இருக்கா அப்படின்லாம் நம்ம அலையும் போதுதான் சாத்தாங்குளம் ராகவன் ஐயான்னு ஒரு ஐயா, அவங்க வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் வந்து அவங்க வந்து கொற்கையை பத்தியும் எழுதியிருக்கிறாங்க. கோநகர் கொற்கை அப்படின்னு கட்டிடக்கலையை பத்தி நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர் பெரிய ஆளு. அதாவது சாத்தாங்குளம் ராகவன் அப்படிங்கிற நெல்லையினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். அவங்க வந்து எழுதின ஒரு புத்தகம் தான் எங்களுக்கு கிடைச்சது. அது யார் கொடுத்தா அப்படின்னா சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகத்தினுடைய இப்ப பெரிய ஐயா போயிட்டா, இப்ப சுப்பையா இருக்காங்க. அந்த ஐயா தான் என்கிட்ட கொடுத்து, ஏன்னா எனக்கு முதல் புத்தகம் போட்டது சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகம் தான். வள்ளநாட்டு சித்தர் சாது சிதம்பர சாமின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டாங்க. அந்த புத்தகமே நூலக ஆணையெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 2000 3000 புத்தகம் அந்த காலத்திலேயே வித்த ஒரு புத்தகம். இன்றைக்கு எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா
ஆதிச்சூடரை பத்தி ஒரு புத்தகம் எழுதி கொடுங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் ஹேங் அவங்க. ஆயிடுச்சு உங்களுக்கு. ஐயா கொஞ்ச நேரம் ஹேங் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஆமா. ஆதிச்சநல்லூரை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த புத்தகத்தை தூக்கி கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. ஏன்னா 1876 முதல்ல இந்தியாவில் அகழ்வாய்வு நடந்ததே அந்த ஆதிச்சநல்லூர். அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச பொருள்ல அப்ப வந்து பெர்லின் நகருக்கு டாக்டர் ஜாகோர் அப்படிங்கிறவர் ஆய்வு பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஜாகோர்ல என்ன பண்ணிருக்காருன்னா பெர்லின் நகர்ல கொண்டு போய், ஜெர்மன் நாட்டுக்காரர் அவரு, பெர்லின் நகர்ல கொண்டு போய் அங்க ஒரு அருங்காட்சியகத்துல அவர் வச்சுட்டாரு. இப்ப இவர் வந்து இந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா பக்கம் கப்பல்ல போறது, இந்த மாதிரி நிறைய அகழ்வாய்வு பொருட்களை கண்டுபிடிக்கிறது, அதை வந்து அவர் என்ன பண்றது அப்படின்னா அதை வந்து ஒரு வரலாறா எழுதி வைக்கிறது, நூலா எழுதி வைக்கிறது வழக்கம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்படி இல்லை. இங்க சூழ்நிலை எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாம போயிட்டாரா, அவர் வந்து தவறிட்டாரா, இல்ல ஏதோ சம்திங், அவர் வந்து இந்த புத்தகத்தை எழுதல. ஆனா இந்த கொண்டு போன எலும்புக்கூடுகள்ல இருந்து, முதுமக்கள் தாளில இருந்து எல்லாத்தையுமே நிறைய சாக்கு முட்டையில கட்டி அப்படியே அங்க ஒரு அருங்காட்சியகத்துல கொண்டு போட்டுட்டாரு. அது வந்து பெர்லின் நகர்ல 64 அருங்காட்சியகம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்புகள் கிடைச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால்டுவெல் ஐயா வந்து அகழ்வாய்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 1900 காலத்துல வந்து திருச்செந்தூருக்கு ரயில் ரோடு போடுறாங்க. அந்த ரயில் ரோடு போடும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கங்க முதுமக்கள் தாழிகள் அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. அந்த ரோடு போடும்போது கடப்பாறை வச்சு குத்தும் போது நிறைய முதுமக்கள் தாழிகள் வந்துருக்கு. அதுல தங்கம் எல்லாம் கிடைச்சிருக்கு. உடனே பக்கத்துல உள்ள மக்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். ஆகா, நம்ம முன்னோர்கள் வந்து ஏதோ உள்ள புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க, புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி கடப்பாறை கம்பி எல்லாத்தையும் பிறக்கி கொண்டு அவன் குத்த ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் இந்திய தொல்லியல் கழகம் வந்து விழிச்சு, அப்ப அலெக்சாண்டர் ரியா அப்படிங்கக்கூடியவரை அதுக்கு வந்து டைரக்டரா போட்டு, அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இது வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய இடுகாடு அப்படின்னு சொல்லி ஒரு 125 ஏக்கர் அது முழுக்க வந்து இந்த இடத்துக்குள்ள வந்து யாரும் உள்ள வரக்கூடாது, வந்து இங்க இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு போனா உங்களுக்கு வந்து காவல்துறை மூலமா உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சட்டத்தை போட்டு அந்த இடத்த போனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் அந்த முதல்ல அந்த ஆதிச்சநல்லூருக்கு வந்து கிடைத்த ஒரு பெரிய பணி. அதோட மட்டும் இல்லாம அவர் அகழ்வாய்வு பண்ணார். 1902 இருந்து அவர் அகழ்வாய்வு பண்றாரு. அவருக்கு வந்து நிறைய பொருட்கள் கிடைக்குது. வெண்கலம் கிடைக்குது, அப்புறம் தங்கம் கிடைக்குது, தங்கத்துல நெற்றி பட்டயம் கிடைக்குது, அப்புறம் மண் பாண்டங்கள்ல நிறைய வகைகள் கிடைக்குது, இரும்பு கருவிகள் கிடைக்குது. இதான் இரும்பு காலம் முதல்ல துளிர் விட்டது வந்து ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து நிறுவனமாகுது. நிறைய இரும்பு பொருள்கள் கிடைக்குது. இதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா அவ்வளத்தையும் சேகரித்து 1-2 பொருள்களை அவர் லண்டன் அங்கங்கெல்லாம் அனுப்பி விடுறாரு. லண்டன் அங்கெல்லாம் ஆய்வுக்காக அனுப்பி விடுறாரு வெளிநாடுகளுக்கு. அதுக்கப்புறம் பொருள்களை பூரா கொண்டு வந்து கன்னிமாரா லைப்ரரி பக்கத்துல இருக்கக்கூடிய சென்னை அருங்காட்சியகத்துல வந்து அவர் வைக்கிறார். நிறைய பெரிய முதுமக்கள் தாழி அதெல்லாம் இருக்கு. அவர் தான் என்ன பண்றாருன்னா புகைப்படம் எடுத்து இத்தனை வெண்கல பொருள் கிடைச்சது, இத்தனை இரும்பு பொருள் கிடைச்சது, இதெல்லாம் பட்டியலிடுறாரு. இப்போ ஆதிச்சநல்லூருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் நிறைய ஆய்வாளர்கள்லாம் வராங்க, எழுதுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் பெரிய அளவுல அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர் எல்லாருமே மறந்துட்டாங்க. 1920 வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து ஆய்வு பண்றாரு. அப்போ வந்து டாக்டர் பாலார்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கதேசத்து அறிஞர் ஒருத்தர் அதை ஆய்வு பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகமே தாமிரபரணி கரை நாகரிகம். இந்த தாமிரபரணி கரை நாகரிகம் தான் அங்க இருந்து ஒரு நீண்ட ஒரு நெடுந்தூரமா பயணம் பண்ணி இங்க வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கில பேப்பர் ஒண்ணு போடுறாரு. அந்த ஆங்கில பேப்பர் வந்து ஆதிச்சநல்லூரை எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த ஆதிச்சநல்லூரை திரும்பி பார்க்க வச்ச உடனே அப்போதான் நம்மளுடைய நம்ம சாத்தாங்குளம் ராகவனையா போன்றவர்கள்லாம் ஆதிச்சநல்லூர் நாகரிகம் வந்து ஒரு தமிழர் நாகரிகம், திராவிட நாகரிகம் அப்படின்னு பேச ஆரம்பிச்ச பிறகுதான் அதை பத்தி அவங்களும் நூல் எழுதணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. அதாவது சாத்தாங்குளம் ராகவனையா எல்லாம் ஆதிச்சநல்லூருக்கு நூல் எழுதுறதுக்காக தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு இலங்கைக்கு போய் அங்க பிரஸ் வச்சு அங்கேயும் வேலராகி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. நிறைய எச்சங்களை வந்து தொழில் எச்சங்களை வந்து நமக்கு விட்டுட்டு போன சாத்தாங்குளம் ராகவன் வந்து கடைசியில இறக்கு தருவாயில வந்து வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க. அது வந்து நம்ம உண்மையிலே சாத்தாங்குளம் ராகவனை வந்து நம்ம நினைச்சு பார்க்க காரணமே இந்த அகழ்வாய்வுக்காக அவங்க தன்னுடைய பெரிய பண்ணையாரவங்க பெரிய இருக்க பொருள்களை பூரா அவங்க இழந்துட்டாங்க. இது ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது அவங்களுடைய புத்தகம் வந்து வெளிவருது. அந்த புறநெவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், முதல் தமிழ் புத்தகம். அதாவது ஆதிச்சநல்லூரை பத்தி வந்து முதல் தமிழ் புத்தகம். இப்ப எல்லாரும் நாங்க ஆய்வு பண்றோம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான ஒரு புத்தகம். இப்ப இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கும்போது கீழடியை பத்தி அப்ப யாருக்குமே தெரியாது. கீழடியை பத்தி யாருமே ஆய்வு பண்ணல. கீழடி எதுவுமே யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு கீழடி வந்து பெரிய அளவுல பேசப்படுது. ஆனா அந்த ஆதிச்சநல்லூர் அதுக்கு முன்னாலே பேசப்பட்டு இன்னும் நிறைய பேசப்படக்கூடிய ஒரு இது. அதனாலதான் நான் அந்த 2004 அகழ்வாய்வு நடக்கும்போது நிறைய இதோட அறிக்கை எல்லாம் வரும். இதுல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்
அப்படின்னு சொல்லி ஆர்வமா உள்ள போய் நுழைஞ்சு. ஏன்னா இங்க எந்த கலெக்டர் வந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க வந்து முதுமக்கள் தாலி பார்க்க வந்துருவாங்க. எந்த கலெக்டர் வந்தாலும். ஏன்னு கேட்டா அது கெஜெட்டியர்ல ஆதிச்சநல்லூர் வந்து ஒரு முக்கிய பங்கு. தூத்துக்குடி மாவட்டமா இருந்தாலும் அதுல ஒரு முக்கிய பங்கு. ஒருங்கிணைந்த நிலை மாவட்டமா இருந்தாலும் அதுல ஒரு முக்கிய பங்கு. அதனால யாருனாலும் ஒரு தாமிரபரணி நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஓடி வருவாங்க. அதனால அந்த ஆதிச்சநல்லூர் மேல எனக்கு ரொம்ப பிரியம் ஏற்பட்டுச்சு. நம்ம ஐயா கொடுத்ததுனால அந்த புத்தகத்தை எழுதணும் போதுதான் என்னோட குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி அந்த புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகம் வந்து 2010 வந்து வெளிவந்துச்சு. 2004 அகழ்வாய்வு நடக்குது. 2010 வரைக்கும் எழுதுறது கிடைக்க தகவல் வச்சு. ஏன்னா உலக செம்மொழி மாநாடு அந்த நேரம் நடக்கும் போது டாக்டர் கலைஞர் அதை நடக்கும் போது ஆதிச்சநல்லூர்ல ஒரு பேசு பொருளா கொண்டு வராங்க. இப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசையா ஆதிச்சநல்லூருக்கு வராங்க. அந்த ஆதிச்சநல்லூருக்கு தங்கம் தென்னரசையா வரும்போது அங்க ஒரு முதுமக்கள் தாலி இருக்கு. அந்த தாலிக்குள்ள அங்க உள்ள பணியாளர் உள்ள உட்கார்ந்து காட்டுறாங்க. இதெல்லாம் நான் பார்த்து என் மனசுல வந்து ஆகா இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கே, பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இதுல என்ன விஷயம்னா அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் பிரிஞ்சு நிறைய புத்தகம் போடுறாங்க, கட்டுரை எல்லாம் போடுறாங்க. கட்டுரை வரும்போது ஆதிச்சநல்லூரை பத்தி நிறைய பேசணும். ஆதிச்சநல்லூருக்கு ஏதாவது செய்யணும்னா அப்ப இருந்தக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜேஷ்குமார் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய ஆட்சி அவங்க இருக்கக்கூடிய புளியங்குளத்துல ஒரு முதுமக்கள் தகவல் தாலி மையம் அப்படின்னு சொல்லி கட்டுறாரு. ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் வந்து அவங்க எதுவும் டேமேஜ் ஆகாம அதுக்கு மேல இருக்கிற மாதிரி கட்டுறாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா இங்க கிடைச்ச பொருள் இங்க ஒரு பார்வைக்கு வைக்கணும். வர்ற ஆட்கள் வந்து அதாவது என்னன்னா அது ஆரம்ப காலத்துல இருந்தே அலெக்சாண்ட்ரியா காலத்துல இருந்தே 100-120 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பகுதியில வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைன்னா ஒரு அருங்காட்சியம் அமைக்கணும் தான் ஆசை. ஆனா அது யாருக்குமே அது நடக்காம போயிருக்கு. அதனால ஆசிஷ்குமார் அந்த ஆசைப்பட்டு அந்த கட்டிடத்தை கொண்டு கட்டி வச்சு அதுல எப்படியாவது வச்சிடலாம்னு முயற்சி பண்ணா மத்திய அரசு வந்து கிடைச்ச பொருள் அங்க வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் தான் நான் அந்த ஊர்ல யார் வந்தாலும் ஓடி போய் முதுமக்கள் தாலிகள் உட்கார்ந்து காட்டுறது. அதை ஏற்கனவே அந்த முதுமக்கள் தாலிகள் நானே உட்கார்ந்து காட்டுறது. யார் வந்தாலும் நானே உட்கார்ந்து காட்டுறது. அப்புறம் யார் வந்தாலும் போயிடுது. சரி நிறைய நேரத்துல ஆங்கிலேயர்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. இந்த நாட்டுக்கே தெரியாது. அவங்க வந்து வரும்போது ஆங்கிலத்துல சொல்றதுக்கு நமக்கு ஆள் இருக்காது. அப்ப அந்த நேரம் சிதம்பர தேவர் அப்படின்னு ஒரு பெரியவர் அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டே அவருக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை வச்சு இந்த வார ஆள்கள் எல்லாம் ஏதாச்சும் சொல்றாங்க. இப்ப பக்கத்துல இந்த புளியங்குளத்துல இருந்த ஒரு கருங்குளம் பஞ்சாயத்து தலைவர் ஆர்.கே. ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ஐயாவும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஆக இப்படி பெரியவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் இளைய தலைமுறைக்கு வந்து ஆதிச்சநல்லூர் எதுவுமே தெரியல. இப்பதான் என்னுடைய நண்பர் மதுரை உயர்நீதிமன்றத்துல டாக்டர் அழகுமணின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர். அப்போ ஒரு நாள் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது பேசினாரு. ஐயா உங்ககிட்ட நிறைய தகவல் இருக்கு. நீங்க எழுதின புத்தகம் இருக்கு. இதெல்லாம் வச்சு நாங்க இந்த 2004 அகழ்வாய்வு நடந்ததோட அறிக்கை வரல. அந்த அறிக்கை வரல அப்படிங்கிறதுனால அந்த அறிக்கை மேல ஒரு வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு போனாங்க. அவர் ஏதோ ஒரு நண்பரை வச்சு வழக்கு போடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணும்போது கடைசி நேரத்துல அந்த நண்பர் வந்து இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாராம். இதுக்குள்ள எலும்புகள் இருக்கு. 3500 வருஷத்துக்கு முன்னால புதைக்கப்பட்ட எலும்புகள் நாகரிகம் இருக்கு அப்படின்னாரு. அவர் சொன்னார் இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் இதுல வழக்கெல்லாம் போட மாட்டேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் விலகி போனதுனால அவர் உடனே என்கிட்ட பேசுறாரு. ஐயா ஆதிச்சநல்லூர் மேல ஈடுபாடா இருக்கிறது நீங்க தான். தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த வழக்கு உங்கள் மூலமா தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்ன வழக்கு அப்படின்னாலே நிறைய செலவுகள் ஆகும். ரெண்டாவது தாத்தா காலத்துல போட்டா பேரங்காலத்துல கூட தீர்ப்பு வராது. இந்த வழக்கு போட்டுட்டு நம்ம என்னையா செய்ய அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு செலவு தொகையை பத்தி வேண்டாம். செலவுகள் எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் வச்சுக்கிறோம். எங்களுக்கு எப்பப்ப தேவையோ கோர்ட்ல வந்து ஆஜராகுங்க. அது போய் எப்பப்ப என்னென்ன தேவையோ அதெல்லாம் அங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பேர்ல வந்து வழக்கு போட்டாங்க. 2017 வழக்கு தொடர்ந்தோம். 2018-19 எங்களுக்கு நல்ல தீர்ப்புட்டாங்க. 3 பேர் கேட்டிருந்தோம். ஒண்ணு ஆதிச்சநல்லூர்ல வந்து அகழ்வாய்வு மீண்டும் செய்யணும். ஆதிச்சநல்லூர்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கணும். 2004 அந்த செஞ்ச அந்த அகழ்வாய்வோட அறிக்கை வேணும்னு கேட்டேன். எங்களுக்கு 3மே கிடைச்சிச்சு. அதாவது என்னுடைய வாழ்க்கையில 2 வருஷத்துல 3மே கிடைச்சது. அதுக்கு வந்து இப்போ ஓய்வு பெற்ற நீதியரசர் கிருபாகரன் ஐயா உண்மையிலே ஐயா வந்து இது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து மாறி மாறி இந்த வழக்கை கொண்டு கொண்டு வந்து எங்களுக்கு 3 திருப்பி கொடுத்தாங்க. அதோட பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகலை கொற்கை அது போது அலெக்சாண்டரியா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் முதுமக்கள் தாலி இருக்கு தாமிரபரணி ஆற்றங்கரையில அப்படிங்கிற ஒரு 37 இடங்களை தேடி அந்த 37 இடங்களையும் பட்டியல் போட்டு அதுக்கு எப்படி போடணும் வரைபடம் கூட போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. 120 வருஷத்துக்கு மேல அந்த வரைபடத்தையும் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. ஆக எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால அதுவும் எங்களுக்கு கிடைச்சது. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த 5 வருடங்களுக்கு முன்னால அதாவது இந்த ஆட்சி அதாவது மத்திய அரசு வந்து பதவி ஏற்கும் போது மோடி ஐயா பதவி ஏற்கும் போது
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதல் பட்ஜெட் கூட்டத்துல இந்தியாவில் வந்து 5 சைட் மியூசியம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுல ஒரு சைட் மியூசியம் அவர் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியத்தோட சேர்ந்து ஆதிச்சந்தில். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா தென்னகத்திலே கிடைச்ச ஒரே இது எங்களுக்கு கிடைச்சது. சரி, அதுக்கும் நாங்க திரும்ப பல முயற்சிகள். அப்போ வந்து திருச்சி சர்க்கிள், அப்போ வந்து நமக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் துறைக்கு வந்து 8 இந்த இதுக்கு இருக்கும். அதாவது என்ன சொல்றதுன்னா, இப்ப நமக்கு வந்து சென்னையில மட்டும்தான் சர்க்கிள் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து கேரளா சின்ன மாநிலம் 8 சர்க்கிள் வந்து தொழிலுக்கு இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து வேற ஒரு கூடுதல் சர்க்கிள் வேணும்னு கேட்டிருந்தோம். திருச்சி சர்க்கிளை உருவாக்கி அந்த திருச்சி சர்க்கிள்ல வந்து டாக்டர் அருண்ராஜ் அப்படிங்கக்கூடியவரை இயக்குனராக போட்டு ஆதிச்சநல்லூர்ல வந்து அகழ்வாய்வு பண்ணாங்க. இதுக்கிடையில மாநில அரசு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆதிச்சநல்லூர்ல 2 அகழ்வாய்வு பண்ணது. அப்புறம் வந்து சிவகலையில ஒரு 3 அகழ்வாய்வு பண்ணது. அப்புறம் வந்து கொற்கையில ஒரு இடம் அகழ்வாய்வு பண்ணது. இந்த எல்லா இடத்தையும் சேர்த்து இதை போற இப்ப பாளையங்கோட்டையில ரெட்டியார்பட்டி மலையில 3 அருங்காட்சியம் அமைக்கிறாங்க. கீழடியில எப்படி அருங்காட்சியம் அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி இங்க 3 சைட்டுக்கும் 3 அருங்காட்சியம் இப்ப அந்த கிட்டப்படி வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அதை போற மாநில அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. மத்திய அரசு எங்களுக்கு வந்து இந்தியாவிலேயே முதல்ல சைட் மியூசியம். உண்மையிலே வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வழக்கை ஜெயிச்சு வழக்குல இது நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இப்ப நான் வழக்கை பத்தி எங்கேயுமே பேசுறது கிடையாது. ஏன்னு கேட்டா வழக்கெல்லாம் விட்டுறலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து சைட் மியூசியம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் முதல்ல வந்திருக்கு. இதை பார்க்க ஆளை கூப்பிடும். கீழடி ஃபேமஸ் ஆன அளவுக்கு நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா இதோட வருஷம் வந்து 150 வருஷம் தாண்டி போகுது அப்படிங்கிற ஒரு குறை எனக்கு உண்டு. ஏன்னா தாமிரவணி கரையில பிறந்ததுனால எனக்கு ஒரு குறை உண்டு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கொற்கை அப்படிங்கிற இடம் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னால மிகப்பெரிய துறைமுக பட்டணமா இருக்கும். அது வந்து கொற்கை வந்து எப்படின்னா பாண்டிய மன்னனோட ஒரு பெரிய கொற்கை வந்து பெரிய ஒரு துறைமுக பட்டணம். அதாவது இங்க வந்து நிறைய யாத்திரிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. யாத்திரிகர்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த யாத்திரிகள் சும்மா விடல, அவங்க கொற்கையை பத்தி பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. புறநானூறு பாடல்கள், அகநானூறு பாடல்கள், அதெல்லாம் கொற்கையை பத்தி நிறைய பாடல்கள் வருது. இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு கொற்கையில். அந்த அதையும் நம்ம கோணர் கொற்கை அப்படிங்கக்கூடிய சாத்தாங்குளம் ராகவன் எழுதின அந்த புத்தகத்துல நமக்கு அடையாளம் காட்டியிருந்தார். அந்த கொற்கைக்கு தொடர்ச்சியா தான் இந்த பரியல் கிரவுண்ட் இருக்கு, இந்த ஆதிச்சநல்லூரோட பரியல் கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் நினைக்கிறோம். அது உண்மை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கீழடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2300 வருஷம் பழமையானது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா தாமிரபரணி ஆற்றங்கரையில சிவகலையில இருக்கக்கூடிய இப்ப அந்த ஆய்வு பண்ணி அங்க வந்து அந்த முதுமக்கள் தாடிக்குள்ள கிடைச்ச அந்த உமி இருக்கு பாத்தீங்களா, உமி நெல் பயிர்களால் உருவாக்கப்பட்ட உமி, அந்த உமியை கொண்டு இப்ப வந்து ஆய்வு பண்ணும் போது, அதாவது முதல்ல அமெரிக்காவில் பீட்டா ஆய்வகத்துக்கு இந்த உமியை கொடுத்து விட்டாங்க. அது வந்து 3150 வருஷம் பழமையானது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு காட்டுச்சு. இப்போ சமீபத்துல இப்போ உலக மாநாடு, உலக தமிழ் மாநாடு நடக்கும்போது நமது பழைய லக்னோ பீர்பால் ஆய்வகத்துல போய் ஆய்வு பண்ணும்போது அது வந்து 4500 வருஷம் அப்படின்னு போயிடுச்சு. ஆக இது என்னன்னா இதனுடைய வயசுகள் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. கூடும்போது பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம யோசனை பண்ணி பாக்குறோம். அப்போ வந்து நமக்கு நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, நமது பகுதியில வந்து 3 தமிழ் சங்கம் இருந்ததெல்லாம் நினைவுபடுத்த வைக்கிறது. முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் பார்த்துருக்கோம். இந்த இடைச்சங்கம் எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா தாமிரபரணி ஆற்றங்கரை. அந்த இடைச்சங்கம் அப்படிங்கிறது வந்து தாமிரபரணி ஆற்றங்கரை. அந்த கொற்கை தான் இடைச்சங்கம் வந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இந்த ஆதிச்சநல்லூர் சிவகலையில அந்த கொற்கையில ஒரு காரணம். யாரு கேட்டீங்கன்னா அந்த இடைச்சங்கத்தில் இயற்றப்பட்ட பாடல்கள் வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நக்கீரன் அப்படிங்கிறவர் வந்து பெரிய புலவரா இருந்தார். சங்க இருப்பது எங்கள் குலம் அப்படி திருவிழா புராணத்திலாம் பாடல் வரும் பார்த்தீங்களா. அந்த சங்கு இருப்பதுதான் எங்களுடைய குலம் அப்படிங்க. அந்த சங்கு வந்து வைகை கரையில அறுக்கப்படுறது கிடையாது. இது வந்து ஒரு கடற்கரையில தான் அறுக்கும். அந்த சங்கு எங்கெல்லாம் நிறைய அதிகமா கிடைக்குதுன்னா அந்த கொற்கையில தான் கிடைக்குது. அப்போ நக்கீரன் வாழ்ந்த அந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொற்கை தான். கொற்கை தான் நக்கீரன் வாழ்ந்த ஊர். அது பக்கத்துல வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பேர்ல கீரனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அது வந்து ஒரு அடையாளமா நம்ம பாத்துக்கிட்டோம்னா இப்ப இடைச்சங்கம் அப்படிங்கிறது வந்து நடந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரை. இன்றைக்கு அந்த இடத்துல வந்து பெருங்குளம் ஆதீனம் அப்படின்னு ஒரு ஆதீனம் இருக்காங்க. மிகவும் பழமையான ஒரு ஆதீனம். பாண்டிய மன்னனுக்கு வந்து செங்கல் கொடுத்த ஆதீனம் சொல்றாங்க. அந்த ஆதீனம் பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் திருவழுதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அங்க நிறைய கல்வெட்டுகள்லாம் அதுல இருக்கு.
அது உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரோட சிலை வந்து அம்மனை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த திருவள்ளுவர் சிலை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து அங்க அறிமுகப்படுத்தியிருக்கலாம். அப்ப அந்த இந்த இடைச்சங்கத்துல திருவள்ளுவரும் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சில இடத்துல நம்ம பேசுறத பார்க்கும்போது அப்ப திருவள்ளுவர் அங்க இருந்தார் அப்படிங்கிறதுக்கான சாட்சிகளும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய சுவடுகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இடைச்சங்கம் இருந்த இடம் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரை தான். அப்ப கடைச்சங்கம் தான் மதுரை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஏன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து கண்ணகி காலத்துல ஆட்சி செய்யும் போது அந்த முத்துவா மாணிக்கமான்னு வரும்போது பாண்டிய மன்னனுடைய அந்த சிலம்பு முத்து கண்ணகி கையில இருந்து மாணிக்கம். இந்த முத்து எங்க விளையிறது அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி. தூத்துக்குடியில தான் முத்துகள் விளையுது. தூத்துக்குடியில் விளையக்கூடிய முத்துக்களை தான் பாண்டிய மன்னன் வந்து அவன் அணிஞ்சிருக்கான். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து அந்த சமயத்துல இறந்து விழும்போது அவருடைய தம்பி வெற்றிவேல் செழியன் வந்து கொற்கையில தான் ஆண்டுகிட்டு வந்திருக்காரு. கொற்கையில இருந்து அவர் நேரா மதுரைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த வெற்றிவேல் செழியன் அப்படிங்கக்கூடிய அந்த அவருடைய பேர்ல இன்றைக்கு அங்க வெற்றிவேல் செழியன் நங்கை அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் கண்ணகி கோயில். அந்த கண்ணகி கோயிலை பத்தி நிறைய செவிவெளி கதைகள்லாம் பேசுறதை பார்த்தா கண்ணகிக்கும் அவங்களுக்கு உள்ள தொடர்பை வந்து அதுல பாண்டிய மன்னனுடைய அச்சடிக்கக்கூடிய அக்கசாலை இருந்த இடம் இன்னைக்கு அக்கசாலை விநாயகர் கோயில் அப்படின்னு அங்க இருக்கு. அக்கசாலை தெரு இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம அப்படியே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இடைச்சங்கம் இருந்தது. சரி, இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தொல்லியல் வர்றதுக்கு முன்னால தொல்லியலை பத்தி பேசுறதுக்கு முன்னால இது புறநானூறுல பேசப்படக்கூடிய கதை அப்படின்னு சொன்னா இந்த புறநானூறு அகநானூறு எல்லாம் பேசப்படுறதெல்லாம் பொய் புரட்டு தமிழர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கவிதைகள் கதைகள்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. இதுல கற்பனையா இருக்கும் அப்படின்னு கூட எல்லாரும் பேசலாம். ஆனா அவங்க கற்பனை இல்ல, உண்மை அப்படின்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்லியல் தான். அப்படி எப்படி நிறுவனம் பண்ணுச்சு அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச முதுமக்கள் தாலி ஒரு பெரிய முதுமக்கள் தாலி வந்து கிடைச்சு. அந்த பெரிய முதுமக்கள் தாலியில பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஆண் பெண் இரு பாலரும் அங்க ஒரே முதுமக்கள் தாலியில இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் களம்செய் கோவை அப்படிங்கிற அந்த பாடல் வந்து நமக்கு நினைவுக்கு வருது. களஞ்சிய கோவிலுடைய பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தலைவி சொல்லுவா, அதே தலைவன் போர்ல இறந்துட்டான், அவனுக்கு நீ முதுமக்கள் தாலியை செஞ்சு அவனை வந்து உள்ள வைக்கிற, என்னைக்கு சேர்ந்து 2 பேரும் வைக்கிற மாதிரி முதுமக்கள் தாலியை செஞ்சு என்னையும் சேர்த்து வை அப்படின்னு சொல்ற அந்த பாடல் இங்க வந்து உறுதியாகிறது. ஆக புறநானூரில் அகநானூரில் வந்து சங்ககால இலக்கியத்துல பாடப்பட்ட பாடல்கள் எல்லாமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறது தான் இன்னைக்கு இந்த தொல்லியல். ஆகதான் நம்ம தொல்லியல் பொறுத்தளவுல இது தொல்லியல் வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து அங்கங்க ஆய்வு பண்ணும் போதெல்லாம் நமக்கு நிறைய சந்தோஷம் வருது. நம்ம தமிழருடைய பாரம்பரியம், தமிழுடைய பழம்பெருமை, தமிழருடைய எல்லா விஷயங்களும் வந்து இதுல வந்து உறுதியாகிறது. கல்வெட்டுகள் வருவதற்கு முன்னாலே தமிழ் எழுத்து வர்றதுக்கு முன்னாலே இவன் வந்து எழுத்த பழகி இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து அந்த ஓட்டல நம்ம பார்க்க முடியும். 3500 வருஷத்துக்கு முன்னால இந்த முதுமக்கள் தாலியில அவன் முதுமக்கள் தாலியை அந்த அழகா உருவாக்கி அந்த முதுமக்கள் தாலியை அழகா இது பண்ணி அதுக்குள்ள வச்சிருக்க இரும்பு பொருள்ல பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நீர்நிலைக்குள்ள ஏதாவது விழுந்துட்டுனா அதை தூக்கிறதுக்கு ஒரு தூக்கி மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கு. அதை இப்பவும் நமக்கு இந்த தடவையும் அகழ்வாயில கிடைச்சிருக்கு, 1902 அகழ்வாயில கிடைச்சிருக்கு. அதை பூரா அங்க வச்சிருக்காங்க. அப்போ அவன் என்ன பண்ணிருக்கான்னா சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. இன்றைக்கு வந்து நம்ம ஆத்து நீர்நிலையை பார்த்துட்டா உடனே டை அடிச்சிருந்தோம், நீர்நிலைகளை வந்து சாக்கடை விட்டுருந்தோம். சுகாதாரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு கண்டுக்கதே கிடையாது. அதனால நம்ம நீர்நிலைகள் பூரா மாசு ஆகிருது. இன்னைக்கு நீர்நிலைகள் பூரா சாக்கடையாவாயிருது, இருக்கக்கூடிய மீன்கள்லாம் அழிஞ்சு போயிருது. ஆனா இப்படிலாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப கவனமா அவன் என்ன பண்ணியிருக்கான், நீர்நிலையில் கிடக்கக்கூடிய பொருள் எடுக்கிறது கூட இரும்பு கருவியை வந்து பயன்படுத்தியிருக்கான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி ஆதிச்சந்திரன் வச்சுருக்காங்க. அதாவது உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்ததுதான் அந்த ஆதிச்சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு பிறகு இப்போ மத்திய அரசு உங்களோட மைக் 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 ஆஃப் ஆயிடுச்சு. சரி, உள்ளது உள்ளபடியே அப்படிங்கிறது இப்ப அந்த சைட் மியூசியம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த சைட் மியூசியத்தை உண்மையிலேயே நம்ம இப்ப பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு பண்ணாங்க. இப்ப எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா கீழடி எல்லாம் அகழ்வாய்வு பண்ணது ஒரு இடமா இருக்கும். முதுமக்கள் தாயெல்லாம் கூட்டி கொண்டு இன்னொரு இடத்துல வந்து அடுக்கி அதை அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க. கன்னிமரா லைப்ரரியில இருக்கிறதையும் பார்த்தாலும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி எங்க அருங்காட்சியம் அமைச்சாலுமே அப்படி பண்றதுதான் அங்க ஒரு இதா வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆதிச்சநல்லூர்ல என்னன்னா உள்ளது உள்ளது அந்த அந்த எந்த இடத்துல நம்ம முதுமக்கள் தாலியை எடுத்தோமோ அது அப்படியே கீழே இருக்கும். அந்த முதுமக்கள் தாலிக்கு மேல கண்ணாடி கிளாஸ் போட்டுருப்பாங்க. அந்த கண்ணாடி கிளாஸ்க்கு மேல நம்ம ஏறி இருந்து
அதை நம்ம பார்க்கணும். இப்ப ஆதிச்சநல்லூர்ல அந்த சைட் மியூசியம் இந்தியாவிலேயே முதல்ல நடந்தது. ஏன்னா இது வந்து 5 இடத்துல நம்ம மத்திய நிதியமைச்சர் வந்து அறிவிச்சாங்க. இந்த 5 வருஷத்துல தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மருகை செந்தில்ராஜ் ஐயா அவர்கள் வந்து இந்த பகுதியில வந்து இந்த அருங்காட்சியகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டாங்க. அடிக்கடி இங்க வந்து போய் மெனக்கெட்டாங்க. இந்த பகுதியில் உள்ள மக்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதனால உலகத்தர வாய்ந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. அது வந்து உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். நம்முடைய கனிமொழி கருணாநிதி அம்மாவும் இந்த மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க எப்போதுமே வந்தாலும் இங்க ஒரு எலும்புக்கூடு கிடைச்சாலும் வந்து பாத்துருவாங்க. இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் கிடைச்சாலும் வந்து பாத்துருவாங்க. இதனால இந்த ஆய்வாளர்களுக்கு வந்து மிகவும் சந்தோஷமா இருக்கு. இப்ப சரி, இந்த 125 ஏக்கர் மிகப்பெரிய இடமா இருக்கு. இந்த 125 ஏக்கர்ல வாழ்ந்தவங்க மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா அகழ்வாய்வு போய்கிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற திருக்கல்லூர், அப்புறம் கருங்குளம், ஆதிச்சநல்லூர், அகரம் அந்த பகுதியெல்லாம் அந்த வாழ்ந்த மக்கள், ஏன்னா நாகரிகமான அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது, அந்த சமூக செயல்பாடு எப்படி இருந்தது, அதை இப்ப பார்க்கறதுக்காக இப்போ அகழ்வாய்வு நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து நம்ம வந்து கீழடியை வந்து நான் எந்த இடத்துலையும் குறை சொல்லல. ஆனா வந்து நமது கடைச்சங்கத்தை எந்த அளவுக்கு நம்ம எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி அதற்கு முந்தைய காலமான இடைச்சங்கத்தை வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக மத்திய மாநில அரசுகள் நல்லா சப்போர்ட் பண்ணுது, இல்லைன்னா சொல்லல. ஆனா என்ன பொறுத்தவரை சொல்ல போனா, தூத்துக்குடி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து கீழடியை பார்க்கணும்னு சொல்லி மதுரைக்கு வர்றவங்க கூட இந்த சைட் மியூசியம் இந்தியாவிலே முதல்ல அமைஞ்சிருக்கு. அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அதிகமா வர மாட்டேங்க. ஏன்னா காலையில விடியக்காலம் 5 மணில இருந்து விடியக்காலம் 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த இடத்துல சைட் மியூசியம் பார்க்கறதுக்கு கட்டணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம யாருனாலும் போய் பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் பார்க்க வரல, யாரும் வராங்க அப்படின்னா சென்னையில இருந்து வராங்க, மதுரையில இருந்து வராங்க, வெளி மாநிலத்துல இருந்து வராங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, சொந்த மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பகுதியில் உள்ளவங்க வந்து இதை வந்து பார்க்க வர மாட்டேங்காங்க. நான் அதனால கலெக்டர்கள், நெல்லை கலெக்டர் பார்த்தாலும் தூத்துக்குடி கலெக்டர் பார்த்தாலும் என்னோட கோரிக்கை என்னையா இருக்குன்னா, ஐயா எல்லா கல்லூரி மாணவர்கள்ட்டையும் சொல்லி முதல்ல நம்ம மியூசியத்தை வந்து பார்க்க சொல்லுங்க, அங்க உள்ள விஷயங்களை வந்து எல்லாத்துக்கும் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் உங்ககிட்ட நான் உங்களோட இந்த தாமிரபரணி தொழிலை பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைச்சதே உங்க மூலமா நிறைய பேருக்கு இதை போய் சென்றடையணும். அந்த ஆதிச்சநல்லூரை வந்து பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் வரணும். இன்னைக்கு கூட ஈரோடுல இருந்து ஒரு கடவுள் மனைவியை வந்து ஆதிச்சநல்லூர் போய் பார்த்துட்டு நேரா என்ன வந்து பார்க்க வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி அதாவது எங்க இருந்து வந்தாலும் அங்க போய் பார்த்துட்டு உடனே என்ன வந்து பார்ப்பாங்க, என்கிட்ட 2 புத்தகம் வாங்குவாங்க, திரும்ப என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே ஆதிச்சநல்லூர் வந்து எழுத்தாளரான எனக்கு வந்து நிறைய அந்த தொல்லியல் வந்து பிச்சை போட்டுருக்குன்னு தான் சொல்லலாம். அது மூலமா தான் எனக்கு கிடைச்ச ஒரு தமிழ்ச்செம்மல் விருது, தமிழரசனுடைய தமிழ்ச்செம்மல் விருது இந்த தொல்லியலுக்காக எனக்கு கிடைச்ச ஒண்ணுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு 60,000 கல்வெட்டு படிகள் வந்து கர்நாடகாவில் இருந்துச்சு. நம்ம தமிழருடைய கல்வெட்டு படிகள். அந்த கல்வெட்டு படிகள் வந்து ஏற்கனவே தண்ணியே தர மாட்டாங்க கர்நாடகாக்காரங்க. இந்த கல்வெட்டு படிகள் பிற்காலத்துல எங்கேயும் அழிஞ்சு பெறக்கூடாது அப்படிங்கிற கவலைகள் எங்களுக்கு இருந்துச்சு. அதையும் நம்ம வழக்கு தொடுத்தோம். ஆதிச்சநல்லூர்ல எங்களுக்கு அந்த கல்வெட்டெல்லாம் கொண்டு வாங்க. கிருபாகரன் ஐயா வந்து ரிட்டையர்ட் ஆகி போவதற்கு முன்னால ஒரு 2 நாளைக்கு முன்னால அந்த 60,000 கல்வெட்டு படிகளையும் நம்ம தமிழகத்துக்கு கொண்டு வந்து அதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவின் படி இன்னைக்கு அந்த 60,000 கல்வெட்டும் அப்படியே சென்னை சர்க்கிளுக்கு கொண்டு வரப்பட்டு மத்திய தொல்லியல் துறையின்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே நீங்களும் ஐயாவை சீவனையாட்டின்னு சொல்றேன், நீங்களும் வாய்ப்பு கிடைச்சி அப்படியே சென்னையில இருந்து நம்ம பகுதிக்கு வந்தீங்கன்னா உங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, ஆதிச்சநல்லூருக்கு வாங்க. இன்னும் பாருங்க, அதை பார்த்து நிறைய விஷயங்களை சொல்லுங்க. ஏன்னா முதல்ல சொன்னாங்க, ஆதிச்சநல்லூர்ல எங்க போய் தோண்டினாலும் உங்களுக்கு எலும்புக்கூடு கிடைக்கும், உங்களுக்கு மிஞ்சி போனா என்ன கிடைக்கும், இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா தமிழருடைய தொன்மை, தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய பாரம்பரியம் இதெல்லாம் வெளியே தெரியணும்னா தொல்லியல் தான். குறிப்பா தாமிரபரணி ஆற்றங்கரையில மருதூர் அணைக்கட்டுன்னு ஒரு அணைக்கட்டு இருக்கு. 4000 அடி நீளமான ஒரு அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டுல கல்வெட்டுகள் நிறைய இருந்தது. நிறைய கல்வெட்டுகள் அதுல வந்து காணாம போயிட்டு, ஆற்று வெள்ளத்துல காணாம போயிட்டு. அந்த கல்வெட்டு எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களோட ஆசை. கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னால மனோமணி சுந்தர் பல்கலைக்கழகத்துல அதோடைய துறைத் தலைவர் டாக்டர் ஒரு நம்ம அருமையான தொழில் துறை மேல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய டாக்டர் சுதாகர் அவர்கள் அவருடைய 24 மாணவ மாணவிகளை கூட்டிட்டு வந்து அந்த உடஞ்சு கிடக்க கல்ல வந்து கல்வெட்டு இருக்கான்னு தேட சொன்னார். ஆச்சரியமான ஒரு விஷயம். குலசேகரனுடைய கல்வெட்டு எங்களுக்கு கிடைச்சது. 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு
எங்களுக்கு கிடைச்சது. இந்த மாதிரி இப்போ வந்து இந்த தொல்லியல் மேல வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, மாணவர்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதனால நிறைய தொல்லியல் எச்சங்களை வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தொல்லியல் எச்சங்களை கண்டுபிடிக்க தமிழுடைய தொன்மையுடைய, மரபுடைய, பண்பாட்டுடைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருது. அது உண்மையிலே என் வாழ்க்கையில வந்து அது வந்து நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். இதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதையும் நான் வந்து பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன். மிக்க சந்தோஷம். இவங்க வந்து நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்டா கூட நான் பதில் சொல்லலாம். ஒரு கை தட்டுவோம் எல்லாரும் முதல்ல சாருக்கு. இது கரெக்டா ஆதிச்சநல்லூர் எந்த இடம் சார்? தூத்துக்குடி பக்கத்துல இருக்கா? திருநெல்வேலியில இருந்தா நமக்கு பக்கத்துல இருக்கு. தூத்துக்குடி மாவட்டமா இருந்தாலும் சரிங்க. திருநெல்வேலி வந்து கரெக்டா ஒரு 25 கிலோமீட்டர் வரும். திருநெல்வேலியில இருந்து 25 கிலோமீட்டர் எந்த எந்த பக்கம்? கீழே தெற்கு நோக்கி போதா? திருச்செந்தூர் போற வழியில போகணும். தூத்துக்குடி போற வழியில, திருச்செந்தூர் போற வழியில இருக்கு. திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி போனா திருச்செந்தூர் போனா தூத்துக்குடி போய் தானே போறாங்க? இல்ல திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் வேற வழி, திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி வேற வழி. அப்படிங்களா? நம்ம போறது வந்து திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில போகணும். ஓ ரைட், ஓகே ஓகே. போகும்போது கருங்குளம் முடிக்க ஒரு ஊர் இருக்கும். கருங்குளத்தை தாண்டின உடனே இந்த பரம்பு வரும், ஆதிச்சநல்லூர் பரம்பு வரும். அதை தாண்டி தான் ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. அங்க பொதுமக்கள் தாழை தவிர வேற என்ன கிடைச்சதுங்க? இல்ல முதுமக்கள் தாண்டி, அதாவது முதுமக்கள் தாண்டி வெண்கல பொருள்கள் நிறைய கிடைச்சது. அது போக ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப அகழ்வாய்வு பண்றாங்களா இதுல வந்து இரும்பு, அதாவது அதாவது இந்த இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி டாக்டர் அருண் ராஜ்னு சொன்னோம்னா அந்த ஐயா கீழே யதீஷ்குமார்னு ஒரு ஐயாவும் இருக்காங்க. நிறைய மாணவர்கள் அவங்க கூட பணியாற்றுறாங்க. இவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப அகழ்வாய்வு பண்ணும்போது அவங்களுக்கு முதல்ல இந்த சைட் மியூசியம் அமைச்சிருக்கிறாங்க, சி சைட், பி சைட் அப்படின்னு. அதுல வந்து தங்கம் அந்த மாதிரி பொருளே கிடைக்கல. அப்ப இவங்க அலெக்சாண்ட்ரியா இருக்கும் போது தங்கம் கிடைச்சது, வெங்கலம் கிடைச்சது, நிறைய கிண்ணங்கள் கிடைச்சது, ஆயிரக்கணக்கான பொருள்கள் கிடைச்சதுன்னு சொல்றாங்களே, இது இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, ஒரே முதுமக்கள் தாலியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஸ்டடி பண்ணும்போது சி சைட்னு ஒரு தோண்டாங்க. தோண்டும் போது ஒரே இடத்துல ஒரு பெரிய தலைவனை புதைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஈட்டி, அவன் பயன்படுத்தின ஆயுதங்கள், அதுக்கப்புறம் நிறைய உமி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய பற்கள், எலும்புக்கூடுகள், அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்கல பொருட்கள், வெண்கல பொருட்கள் அழகான ஸ்டாண்ட் மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள், அப்படி நிறைய. அதுல ஒரு நெற்றி பட்டயம், நெற்றியில போடக்கூடிய அந்த தங்க பட்டயம், அதெல்லாம் கிடைச்சது. அந்த புளியை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 அடிக்கும் கீழே ஒரு. இந்த பொருட்கள்லாம் என்ன பண்ணாங்க? இந்த பொருட்கள் எல்லாம் இப்ப வந்து காட்சிப்படுத்திருக்காங்கன்னா இப்போ வந்து பிக்சர் மூலமா தான் காட்சிப்படுத்திருக்கு. இது வந்து திறந்த வெளி அருங்காட்சியகம். இப்ப நம்ம சைட் மியூசியம் வந்து திறந்த வெளி அருங்காட்சியகம். அதை வச்சிருக்கலாமே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன் அதே வைக்கல அவங்க? இல்ல, அதுக்காக அவங்க என்னதுன்னா ஒரு அடிக்கல் போட்டிருக்காங்க, உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியம் அமைக்கிறதுக்காண்டி அடிக்கல் போட்டிருக்காங்க. அதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து என்னன்னா ஆக்சுவலா வந்து இப்போ கீழடியில பாத்தீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்து தனியா வச்சு பண்ணிருக்காங்க. அதாவது கிடைச்ச பொருள் பூரா எடுத்து வச்சு அதனுடைய வரலாறு சொல்லி பொருட்களை அப்படியே வச்சு ஷோ பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, இவங்க ஏன் பண்ணலன்றது ஏதாச்சும் காரணம் தெரிஞ்சுதான் கேட்கு. இல்ல, இப்ப அது என்ன விஷயம் அப்படின்னா, இதே ஆதிச்சநல்லூர்ல எடுத்த பொருள்களை வந்து மாநில அரசு எடுத்த பொருள்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அவங்க கூட இப்ப அதை வந்து அருங்காட்சியம் அமைச்சு அந்த கெட்டுக்கான பணியில் முடியும் தருவாயில இருக்கு. மாநில அரசு வந்து எடுத்து கீழடி மாதிரியே காட்சிப்படுத்த போறாங்க. அது மாநில அரசு கரெக்டா பண்ணிருக்காங்கன்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க வந்து பொதுமக்கள் தாழியை மட்டும் வச்சுட்டு இந்த பொருள் எல்லாம் காமிக்காததுக்கு என்ன காரணம்னா, இப்போ சாவு மட்டும் தான் இருந்தது, அதாவது காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்களோ. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இவங்க வந்து அந்த தமிழர்களை பத்தி பெரிய முக்கியமான பொருள் வந்து மற்ற பொருட்கள் தான் வரலாறு பேசும். தாழி மட்டும் வரலாறு பேசாது. தாழியை விட இவங்க பயன்படுத்தின பொருட்களும் அந்த ஈட்டியும் கொம்போ அதெல்லாம் வச்சுதான் நம்ம வரலாறு பேசும். அதையே இவங்க வச்சு அதை மட்டும் செய்யாத இதை மட்டும் பண்ணியிருக்காங்கன்றது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது. அதை நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றாங்கன்றது மிக சிறப்புன்னு வச்சுக்கீங்களேன். அது பண்ண பிறகு மக்கள் வருவாங்க. இதெல்லாம் வச்சு பண்ணாங்கன்னா அப்போ வந்து அதுதான் வரலாறு பேசும். அப்போ வந்து ஆராய்ச்சிக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது பண்ண பிறகு வர்றதுக்கு எல்லாருமே வருது. இப்ப நான் வந்து தூத்துக்குடிக்கு வந்தேன், எனக்கு ஆதிச்சநல்லூர் பக்கத்துல 2 வருஷத்துக்கு போன வருஷம் வந்தேன் நான். பட் அது தோணல எனக்கு. நான் வேற ஒரு வேலையை வந்ததுனால திருப்பி வந்துட்டேன்னு வச்சுங்களேன். இதுக்கு பார்த்தேன், கீழடி பார்த்தேன் நான். கீழடியில அருமையான இதுக்கு அருங்காட்சியகம். நீங்க போய் பார்த்திருக்கீங்களா கீழடி அருங்காட்சியகம்?
கிளடி நான் அருங்காட்சியம் அமைச்சவர் போகல, அகழ்வாய்வு போயிருக்கேன் நிறைய. நீங்க போய் பாருங்க. அருமையான, அதாவது ரொம்ப பிரமாதமான எக்ஸலண்ட் ஒரு அருங்காட்சியகம். ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. மேப் போட்டிருக்காங்க. நம்மள எங்க தொல்லியல் துறையில எங்கெங்கெல்லாம் இடம் கிடைச்சது, அதுல நாகரிகம், இது எல்லாமே எல்லா மார்க் பண்ணி அங்கங்க கிடைச்ச பொருட்கள்லாம் கொண்டு வந்து ஷோ பண்ணி ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. உலகத்தரம் வாய்ந்த நல்ல ஒரு இது நல்லாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அத மாதிரி அங்க பண்ணிருக்கணும் ஆக்சுவலா. சரி, ஆமா, அதாவது சும்மா வந்து முதுமக்கள் தாழியை வந்து நம்ம இது போட்டுட்டு நம்ம கண்ணாடி போட்டு மூடி வைக்கிறது வந்து ஒரு சிறந்த இதுவான்னு கேட்டா, அது வந்து அவங்க வந்து ஒரு சும்மா வச்சிருக்காங்களே தவிர, இதெல்லாம் பண்ணி ஒரு கட்டடம் கட்டி ஒரு இதை பண்ணி இருந்தாங்கன்னா இன்னும் மிகச்சிறப்பா இருந்திருக்கும்ன்றது என்னோட கருத்து. அதாவது ஐயா, சொல்லுங்க. அதாவது 5 மாசத்துக்கு முன்னாலதான் அடிக்கல் போட்டிருக்காங்க. 5 மாசத்துக்கு இவங்க முன்னால அந்த பண்றாங்க. உலகத்தமிழ் இவங்க மண்டலத்துக்கு வந்த ஒரு பிறகு இது மாபெரும் பண்றாங்க. வந்து அடிக்கல் போட்டிருக்காங்க. அதுதான் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை பண்றாங்க இல்லைங்களா? இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு அந்த கட்டிடம் முடியும் தருவாயில இருக்கு. இவங்க 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 மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 5.5 ஏக்கர் இடம் வந்து நம்ம கலெக்டர் வந்து கை கையகப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசி பொது அந்த ஊர் மக்கள் மூலமா ஒரு 5.5 ஏக்கர் இடத்த கொடுத்துருக்காங்க. அதுல அடிக்கல் போட்டு போயிருக்காங்க. அடிக்கல் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் அது தெரிஞ்ச கதை தானே. அடிக்கல் போடுறதோட அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடுமே. அத அத வந்து கிட்ட வைக்கணும். எல்லா இடத்துலயும் அடிக்கல் போட்டு விட்டுருவாங்களா? அது தெரிஞ்ச கதை. சரி, இட்ஸ் ஓகே. அது வரைக்கும் பரவாயில்ல. நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இது பத்தி எங்களுக்கு நாங்க கீழடி பத்தி பேசணும், ஆதிச்சநல்லூர் பத்தி. இப்போ நீங்க பக்கத்திலேயே இருந்ததுனால அந்த பொருட்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆமா, நான் எல்லா பொருளையுமே நான் எடுக்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒருக்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எல்லா பொருளையுமே. இப்ப எல்லா பொருளையுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பக்கத்துல ஒரு ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல வந்து பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்காங்க. 2 பேருமே, அதாவது மாநில அரசும் பாதுகாப்பா வச்சிருக்கு, மத்திய அரசும் பாதுகாப்பா வச்சிருக்கு. அந்த இடத்துக்கு அந்த அந்த பொருள் எல்லாம் இப்பவும் அந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் காட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு, அதோட ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் எழுதி முடிச்ச பிறகுதான் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த மழை வெள்ளம் வரும்போது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த சைட் மியூசியம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து தண்ணி நிறைய உள்ள வந்துட்டு, அதாவது உயரமான இடம், அதுக்குள்ள எப்படி தண்ணி வந்ததுன்னே தெரியல. தண்ணி வந்துட்டு அதுல ஒரு முழு மனிதனோட எலும்பு கூட வச்சிருந்தாங்க. அதாவது ஆசிரியர்ல 2 நிலை பரியல்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து முழு மனிதனை வச்சு பரியல், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனை வந்து அவங்க இறந்த பிறகு எங்கேயாவது போட்டுட்டு அவங்க பறவைகள் எல்லாம் சாப்பிட்ட பிறகு மீதி உள்ள எலும்புகளை தூக்கி வைக்கிறது 2ஆம் நிலை பரியல். 2 நிலை பரியலும் உள்ள எலும்பு கூட கிடைச்சது. ஒரு முழு மனிதன் எலும்பு கூட வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இந்த மலைக்கு பிறகு எடுத்து அவங்க பாதுகாப்பா வெளியே இடத்துல கொண்டு போயிருக்காங்க. இப்ப எங்களோட கோரிக்கை என்னன்னா, இப்ப மீதி எல்லா இடத்துலயும் எப்படி எப்படி பொருள் வச்சீங்களோ அந்த பொருளை போல திரும்ப கொண்டு நீங்க பார்வைக்கு வைக்கணும். அந்த அருங்காட்சியம், அடிக்கல் போட்ட அருங்காட்சியகத்தை வேகமா கட்டணும். ஏன்னா அதோட அந்த அருங்காட்சியகத்தோட ஒரு அடையாளம் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அதை இப்போ சைட் மியூசியம் பக்கத்துல வச்சிருக்காங்க. இப்படித்தான் நாங்க மியூசியம் அமைக்க போறோம். உலகத்துல பெர்லின்ல இருக்கக்கூடிய பொருள், லண்டன்ல இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் பொருள், அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் பொருள், நெல்லையில இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் பொருள், இது எல்லாத்தையும் நான் அந்த அருங்காட்சியகத்துல கொண்டு வந்து வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திட்டம் போட்டு அந்த இடத்துக்கு அடிக்கல் போட்டுருங்க. மத்திய அரசு. அவங்க சொல்றதை விட செய்ய மாட்டாங்க, அது வேற விஷயம். இல்ல, அடுத்த பகுதி திரும்ப நம்ம விடாம, அதாவது அவங்களை விடாம நம்ம விரட்டி அவங்கள வேலை செய்ய வைக்கணும். இப்ப குறிப்பா சொல்ல போனா இது வரைக்கும் அவங்கள கொண்டு அடிக்கல் போட வச்சு சைட் மியூசியம் போட வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிக மகிழ்ச்சி. அது மிக, அதுதான் அதான் இப்ப உங்களோட வேலை. நீங்க எல்லாம் ப்ரெஷர் கொடுக்கறதுனாலதான் அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கீங்களேன். ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல, அதனால இன்னும் நம்பிக்கையோட இருக்கும். அவங்கள வந்து நம்ம செய்ய வச்சிடலாம். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டா, அதாவது இப்ப வந்து மாநில அரசுல வந்து சப்போர்ட் நிறைய இருக்கு. தூத்துக்குடியோட எம்பி வந்து தூத்துக்குடியில எம்பி வந்து கனிமொழியம்மா இருக்காங்க. அவங்க ஆட்சியாளருக்கு அவங்களுக்கு தயாரா இருக்காங்க. அதனால நம்ம இந்த நேரத்துல வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, அதை நிச்சயம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இருக்கு. மகிழ்ச்சி. நடந்ததுன்னா ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு வச்சுக்கீங்களேன். ஆமா, ஆமா. இப்ப இந்த மாதிரி இடத்துல பேசும்போது நிச்சயம் இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது கண்டிப்பா இதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாம் செய்யலைன்னா அவங்க கிட்ட எப்படியாவது நம்ம திரும்ப போராடி அதை வாங்கி செய்ய வைக்கணும். ஒவ்வொன்றும் நம்ம போராடிதான் வாங்க வேண்டியதா இருக்குது. குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். சொல்லுங்க. எங்க பள்ளியில இருந்து ஒரு ஆண்டு விழாக்காக போயிருந்தோம். தூத்துக்குடி சார்ந்த இதுதான் வந்து ஆண்டு விழாவா செஞ்சிருந்தோம். அது எப்போதுமே ஒரு கள ஆய்வு செஞ்சு ஆண்டு விழா நடத்துறதுதான் எங்க பள்ளியோட வழக்கம். அப்போ அதுக்காக நாங்க ஆதிச்சநல்லூர் போயிருக்கிறப்போ எந்த தகவலுமே எங்களுக்கு தெரியல. அது மூலமாதான் முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயா எங்களுக்கு அறிமுகமானாங்க. ஒரு மிகப்பெரிய வளைவு இருந்தது. சொன்னா நம்ம ஏதோ ஒரு அலுவலகம் இருக்கும், அவங்க கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் போனோம். அந்த பரம்புல ஏறி இறங்கி
ம் சுத்தி போனோம்னா அந்த வளைவு வந்து ம் ஒண்ணுமே அங்க இல்ல. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டா தங்கம் கிடைச்சது நாங்க, அது கிடைச்சது நாங்க, இது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது, இப்படிதான் பேசினாங்க. திரும்ப ஐயா பத்தி எங்களுக்கு தெரியாது. திரும்ப நாங்க சென்னை அருங்காட்சியகத்துக்கு போய் பார்த்தோம். அங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழி அங்க கிடைச்ச ஓடுகள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட நண்பர் ஒருவர் சவேரியார் கல்லூரியில பேராசிரியரா பணியாற்ற காமராஜ் ஐயா அவர்கள் பையனோட ஆசிரியர், அவங்க சொல்லிதான் அதுக்கப்புறம் சாரை பார்த்து இப்போ இந்த அளவு அது வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்றதே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. மிகப்பெரிய மகிழ்ச்சியா தான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப தமிழன் தொலைத்தது வந்து பெரும்பாலும் அடுத்த தலைமுறைக்கு அது எடுத்து சொல்லலன்னு தான் அது தொலைஞ்சு போச்சு. தமிழரோட நாகரிகமும் சரி, தமிழனோட தொன்மையும் சரி. இலக்கியங்கள் வந்து கற்பனையில எழுதுற இலக்கியங்களா மற்ற மொழிகள்ல இருக்கலாம். இது என் தாத்தன் பாட்டனோட வரலாறுன்றது தமிழ் இலக்கியங்கள்ல மட்டும்தான் இருக்கு. தமிழ் ஆசிரியர்களும் தமிழ் ஆர்வலர்களும் இதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டினோம்னா நிச்சயமா இதை இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்லலாம். அதுக்கான முயற்சிகள் இவங்க தொடர்ந்து இப்போ கூட நாங்க வந்து களப்பணிக்கு பிள்ளைங்களை கூட்டு போயிருந்தோம். அப்போ சார் தான் எனக்கு முத்தாலங்குறிச்சி காமராஜ் சார் தான் வழிகாட்டினாங்க. அந்த 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைய கூட்டிட்டு போறப்போ புத்தகத்துல பார்த்தத கண்ணுல பாக்குறப்போ, மேம் இதெல்லாம் இருந்துச்சா மேம், இப்படிதான் செஞ்சாங்களா மேம், அது முதுமக்கள் தாழின்றது வெறும் ஈமச்சடங்கா மட்டும் நாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்போ அது நம்ம முன்னோர்கள் அவங்க இறந்த பிறகு வச்சாங்களன்றதுதான் எனக்கு ஒரு டவுட் சார். காமராஜ் சார்ட்டையும் நான் கேட்கல. அவங்க வந்து இறப்பு என்பதே இல்லாமதான் இருந்திருக்கு. அவங்க ரொம்ப முடியாம இருக்கிறப்பயே அந்த தாலிக்குள்ள வச்சு அவங்க பயன்படுத்திய எல்லா பொருட்களையும் வச்சு புதைச்சாதான் நான் படிச்சிருக்கிறேன். பட் அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதோட எச்சங்களும் கூட சேர்த்து பாக்குறப்போ இவ்வளோ ஒரு நாகரீகம் உள்ளவங்களா தமிழர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் காயத்ரி, நீங்க காயத்ரி இளையராஜா நீங்க பேசுறது எதனா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுங்க, அவங்க வேற வேலை இருக்கு. இல்ல சார், வெயிட் பண்றேன், ஒரு 2 minutes வெயிட் பண்றேன் சார். ஓகே, நீங்க காயத்ரி கிருஷ்ணன் கண்டினியூ பண்ணுங்க. இது கேக்குறப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது. பிளஸ் வந்து இவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்காங்கல்ல, இன்னும் இவங்க இந்த குழுவால முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். அதை எப்படி அடுத்த மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எடுத்து சொல்லணும், அதை பத்தி தான் இன்னும் யோசிக்க வேண்டியிருக்கும். நிறைய செய்திகள் வந்து ஐயா மாதிரி பொதுமக்கள் தான் நிறைய இந்த மாதிரி தகவலை கொடுத்து நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அதுலதான் மிக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில வந்திருக்கு. அது உண்மை. மகிழ்ச்சி, உங்களோட கூடுதல் தகவலுக்கு மகிழ்ச்சி. வாங்க காயத்ரி, நீங்க பேசுங்க. காயத்ரி இளையராஜா பேசுங்க. நான் புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா ஏற்கனவே அறிமுகப்படுத்தும் போது நான் சொன்னதுதான். ஆனா வந்து ஐயாவினுடைய நான் வந்து தனிப்பட்ட முறையில நான் என்ன பாக்குறேன்னா, அயராது எழுதுறாரு, அயராது வந்து அந்த களப்பணிக்கு செல்வாரு. அந்த போராடுறதும் வந்து நம்மலாம் வந்து ஒரு 2-3 டைம் அப்ரோச் பண்ணி பார்த்துட்டு நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். ஆனா அவர் வந்து அதை போராடிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு எப்படி அந்த ஒரு குணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப நாளா பாக்குறேன் அவரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட சும்மா வந்து நான் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதே மாதிரி நியூஸ் 7 எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேட்டி எடுத்திருப்பாங்க அவரை. அவரு நியூஸ் 7 சேனல்லையும் விருது கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல இது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி பலதரப்பட்ட ஒரு எழுதுறதா இருக்கட்டும். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவர் படித்தது வந்து பள்ளி கல்வி முடிச்சிருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை வந்து ஒரு படிச்சவங்க ஒரு எழுத்தாளர் ஆனா, ஒரு பெருசா படிக்காதவங்க எழுத்தாளர் ஆனாலே நம்ம பெருசா பேசுவோம். இவர் வந்து பள்ளி படிப்பை வச்சுட்டு இவர் வந்து எப்படி ஒரு ஆராய்ச்சி அளவுக்கு அவரால் வந்து அதை யோசிக்க முடியுது அப்படிங்கறதான். அப்புறம் வந்து அவர் வந்து நாடக கலைஞர். சினிமாவில் ராட்டினம் 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும், ராட்டினம்ங்கிற படத்துல எல்லாம் கூட நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல முகங்கள் அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு ஃபயர் நான் பாக்குறேன். ஸோ இவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிறேன் நானு. ஐயா நன்றிங்க. அதுதான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்ன்றது வந்து உங்களுக்கு கடத்திருக்காரு பாரு, இதுதான் செயல். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு கடத்திருக்காரு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய செயல். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி காயத்ரி. கண்டிப்பாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இன்னுமே நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், அறியப்படாத தியாகிகள்ங்கிறது ஒரு சாம்பிள் புக் தான். அது மாதிரி நிறைய மாவட்டத்துல இருக்காங்க. அதை வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும். மெயினா வந்து இப்ப காயத்ரி கிருஷ்ணன் மேடம்க்குலாம் ரொம்ப நன்றி. அவங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து வேற ஒரு புத்தகத்தை, அதாவது நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருந்து மட்டும் நடத்தாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டு, ஏன்னா நம்மளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படிங்கறத வந்து புத்தகத்துல இருக்கிறத சொல்லிட்டு போனாலே பெருசா தெரியல. எனக்கு என்னன்னா 100 வருடத்துக்கு மேல நம்மள ஆண்ட
பிரிட்டிஷ் இருக்காங்க. அதுலயே வந்து நம்மளை விட கம்மியா தான் மற்ற மேலை நாடுகள்ல ஆண்டவங்களா கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 170வது வருஷமோ என்னமோ அமெரிக்காவுல அங்க வந்து ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறதையும் நம்மளோட 75 50 கொண்டாடுறதுக்குமான நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளுக்கு வந்து அது ஜஸ்ட் ஒரு நாள் தான். ஆனா இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அப்போ அந்த சுதந்திரத்தினுடைய முக்கியத்துவம் தெரியல இல்லையா நம்மளுக்கு. அது நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதுக்காக எத்தனை பேர் வந்து கண்ணீர் சிந்திருக்காங்க. தேவையில்லை, நம்ம ஒரு குடும்பத்துக்காக தியாகம் பண்ணாலே பலமுறை சொல்லி காமிப்போம். அதனால அந்த புத்தகம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்றடையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நிறைவேறும் நம்புறேன். நன்றிங்க. மகிழ்ச்சி. உண்மையில மாமா இல்ல, நான் ஒரு சொல்லுங்க ஒரு விஷயம் அதுல பேசிடுறேன். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. வரலாறா படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் குறைவுதான். குறிப்பா நம்ம கலிபோர்னியா காயத்ரி இளையராஜா மேடத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம அழகர் ஸ்கூல் காயத்ரி மேடத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்கெல்லாம் வரலாறு மேல ரொம்ப ஈடுபாடு காட்டுற மாதிரி நிறைய பேரும் காட்டுறது கிடையாது. அதனாலதான் இப்ப நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, அந்த ஏற்கனவே போன இடத்துல இதே மாதிரி மீட்டிங்ல தான் இளையராஜா நம்ம காயத்ரி இளையராஜா அம்மா கிட்ட தான் சொன்னேன், நாவல் எழுத போறேன்னு சொல்லியிருந்தேன். நாவல் எழுதியிருக்கேன். ஆனா இப்போ இந்த உங்க மீட்டிங்ல எனக்கு இன்னொரு ஆசைன்னா, இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளோட வரலாற ஒரு நாவலா எழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ஏன்னா நல்ல நாவல் முயற்சி. அப்படிங்கும் போது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் போய் சேர்றதுக்கு கண்டிப்பா அதை நான் வந்து கண்டிப்பா. எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேரக்டர், ஒரு மேகலிங்கன்னு ஒருத்தர் கடைசி வரைக்கும் அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காண்டி உழைச்சாரு. எல்லாரும் அவருக்கு தெரியும். ஜெயிலுக்குள்ளே அவர் போகல, கடைசி வரைக்கும் கல்யாணம் முடிக்காம அவர் இறந்தார். அவர்கிட்ட ஒரு காதல் இருக்கு, அதே நேரம் சுதந்திர போராட்டம் இருக்கு, சுதந்திர போராட்ட தியாகிகளை காப்பாத்துறது ஒரு இது இருக்கு. ஒரு பெரிய ஒரு கொலை, லோன்துறை கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி பெரிய கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கு அவரோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு நாவல் எழுதுறதுக்கான வேலைகள், அந்த அது போட்டது, அதோட புள்ளி போட்டது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அறியப்படாத தியாகிகள், நீங்க சொன்ன அந்த புத்தகம் தான். அதையும் நான் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறேன். அது நம்ம எப்போதுமே நானும், அதாவது என்னுடைய மூத்த மகளும் ஒரு ஒப்பந்தம் போட்ட மாதிரி, ஒரு மீட்டிங்ல சேர்ந்துட்டோம் அப்படின்னா அடுத்தால ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தை இதுல நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டேன். அதே மாதிரி வரலாறு எல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அழகர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, அந்த ஆதிச்சநல்லூர்ல அவங்க கொண்டாடின விஷயம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு, அதாவது இன்றைக்கு சினிமா அந்த மாதிரி கேளிக்கை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அவங்க, எனக்கு கூட அவங்க சென்னைக்கு போய் ஆதிச்சநல்லூருக்கு தேடினாங்கன்னு பார்க்கல, என்ன தேடி அவங்க வரும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காயத்ரி மேமும் அவங்களுடைய பிரின்சிபால் அவங்களுடைய இவங்கெல்லாம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரிய ஒரு அவங்க ஒரு என்னை பார்க்க வரும்போதே ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அந்த உண்மையிலே அழகர் பள்ளிக்கூடம் வந்து மூலமா இன்னைக்கு அவங்க இப்ப இங்க வந்திருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஸ்ரீவன் சார் கிட்ட நான் முதல்ல இந்த மீட்டிங்ல பேசும்போது வந்து முதல்ல நான் நினைச்சது என்னன்னா, எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா எனக்கு நல்ல மனநிறைவு, மனநிறைவு. அந்த மனநிறைவை வந்து ஏற்படுத்தி கொடுத்த இப்ப கலிபுரியாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்து காயத்ரி மேமுக்கும், இங்க அழகர் ஸ்கூல் காயத்ரி மேம், ரெண்டு காயத்ரி மேம் நீங்க கடலுக்கும் கடலுக்குமா இருந்த மாதிரி இருக்கீங்க. உண்மையிலே எனக்கு ஒரு புது உற்சாகம் இன்னைக்கு வந்திருக்கு. உண்மையிலே ஸ்டீவன் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நன்றி. சார். நன்றி. நன்றிங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல முயற்சி. நானே சொல்லான் இருந்தேன். எதையுமே வந்து நல்ல விஷயங்களை வந்து கதைகள் மூலமா சொல்லும் போது கொஞ்சம் அதிகமா ரீச் ஆகும். நன்றி. அதாவது அது அதே தான் நான் இப்போ எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஹேமலதா பேசுறீங்களா? ஆமாங்க சார், பேசுறேன் சார். வாங்க. ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆமா, சரியா கேட்க மாட்டேங்குது. கேட்கல, இன்னொரு முறை சொல்லுங்க. இப்ப பேசுங்க, சொல்லுங்க. இலக்கிய வரலாறு, நீங்க வந்துட்டு இடைச்சங்கம் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நம்ம இலக்கிய வரலாறுகள்ல வந்து நம்ம குமரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடம் தான் இடைச்சங்கமும் முதற்சங்கமும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு வேற எதுவும் நம்ம ஒரு ஆர்டிக்கிள் எழுதினாலும் நம்ம எழுதுறதுக்கு உண்டான வேற ஆதாரங்கள் எதுவும் இருக்குதுங்களா இல்லையா? அதைத்தான் நான் என்னுடைய திருவிளையாட புராணம், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஊர்கள், அதெல்லாம் நான் உங்ககிட்ட மேற்கோள் காட்டி சொன்னேன். ஏன்னா லெமுரியா கண்டம் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து லெமுரியா கண்டம், பகுலூரி ஆறுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது வந்து லெமுரியா கண்டம், அது முதல் சங்கம். நீங்க சொல்ற விஷயம் வந்து முதல் சங்கம். இப்ப கரெக்டா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து அப்படியே ரெண்டுமே நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் நீங்க சொல்லக்கூடிய லெமுரியா கண்டம் அப்படிங்கக்கூடிய லெமுர் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குதா இன்றைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற முதல் சங்கம், நீங்க சொல்ற விஷயம் வந்து அது முதல் சங்கம். கவாடாபுரம் அப்படிங்க, அதை நீங்க கபிலரி ஆறு அப்படின்லாம் சொல்றீங்க பார்த்தீங்களா, பகுலரி ஆறு எல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் வந்து முதல் சங்கம்.
இப்ப இடைச்சங்கம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா அந்த காலத்துல ஒரு பரந்து விரிந்த ஒரு பூமி பார்த்துக்காங்க. அது வந்து இங்க வரைக்கும் நம்ம பரவி இருக்கிறதுக்கான நான் சூடுகளை நான் சொல்றேன். இப்ப அதாவது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சூடுகள் நம்ம திருவள்ளுவரோடு இருந்த இடம். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நக்கீரன் இங்க இருந்திருப்பாரு. ஏன்னா இடைச்சங்கத்துல தான் இந்த பாடல்லாம் இருக்கு. திருவிளையாடல் புராணத்துல இந்த பாடல்லாம் இருக்கு. அப்ப அவர் வந்து நக்கீரனுடைய பேர்ல இங்க கீரநல்லூர் ஒரு ஊர் இருக்கு. அது போக கொற்கை இருக்கும்போது கொற்கையில வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் இங்க இருக்காரு. அது வெற்றிவேல் செழியன் அங்க இருக்காரு. அதுக்காக ஒரு கோயில் இருக்கு. இந்த மாதிரி தரவுகளை வந்து நம்ம சொல்லி இது இடைச்சங்கம் அப்படின்னு சொல்ல வரோம். எப்படி மதுரை வந்து நம்ம கடைச்சங்கம்னு சொல்லும் போது அதுக்குரிய முந்தைய சங்கம் இருந்த இடம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இதுக்காண்டி நம்ம இதுதான் இடைச்சங்கமா இருக்கணும், அதுதான் முதல் சங்கமா இருக்கணும், அதான் கடைச்சங்கமா இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஆய்வாளர்கள் வந்து அதை இன்னும் நம்ம ஆய்வு பண்ண 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 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துகிட்டே இருக்கு. நிறைய பொக்கிஷமா வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே தமிழுடைய நாகரிகம் தான். முதல் சங்கம் வந்தாலும் சந்தோஷம் தான், இடைச்சங்கம் வந்தாலும் சந்தோஷம் தான், கடைச்சங்கம் வந்தாலும் சந்தோஷம் தான். நான் என்ன சொல்றேன்னா அந்த கீழடிக்கு முந்தைய நாகரிகம் அது இடைச்சங்கம் அப்படிங்கிறதுக்காக இந்த சுவடுகள்லாம் இருக்கு நான் சொல்றேன். வேற ஒண்ணு இல்லை. இன்னும் நாங்க ஆய்வுகள் வரட்டும், தொல்லியல் ஆய்வுகள் வரட்டும். அந்த தொல்லியல் ஆய்வுகள் மூலமா நமக்கு நிறைய விடை தெரியட்டும். அதை தான் நானும் நிறைய பேர்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். இல்லைங்க நீங்க திருவள்ளுவர் சிலை ஆமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, திருவள்ளுவர் சிலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த கோயில்? அது வந்து திருவள்ளுதிரி ஈஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி பெருங்குளத்துல இருக்கு. பெருங்குளம். சரி. இல்ல இந்த இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. திருவள்ளுவர் சிலை எங்க இருந்தது, எவ்வளவு நாளா இருந்ததாங்க? அது எனக்கு தெரிஞ்சு அந்த கோயில் வந்து நான் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 25 வயசுல இருந்து நான் அந்த ஒரு பயணத்துல இருக்கிறேன். 30 சரிங்க. வருஷமா எனக்கு அங்கதான் இருக்குது. அங்க ஆ, இருந்த பக்கத்துல இருக்கிற செங்கோல் மட ஆதீனத்தோட குறிப்புல வந்து அந்த ஆ. திருவள்ளுவர் சிலை இங்கதான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பு இருக்குது. அது இப்ப இருக்கக்கூடிய செங்கோல் மட ஆதீனம் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அந்த கோயிலோட திருவள்ளுவர் வரலாறுக்கும் இல்ல இங்க அந்த கோயில் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, திருவள்ளுவர் உருவமே நம்ம வரைஞ்சதுதான். ஆமா. திருவள்ளுவர் உருவமே வரைஞ்சதுதான், நம்ம வரைஞ்சதுதான். ம் ம் அதனுடைய சிலை இருக்கிறது, அதே உருவத்துல சிலை இருக்கிறதுன்றது இது வந்து கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. வேற ஒண்ணும் இல்ல விஷயம். இல்ல நம்ம அதாவது நான் இப்ப என்ன அதை சொல்ல வர விஷயம் என்னன்னா இப்போ ஒரு இடத்துல இப்ப நம்ம இப்ப நான் தான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய காலங்கள் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சிலை வைப்பாங்க. அது ம், சிலை வைக்கிற காலம் பிற்காலமா கூட இருக்கலாம். அவரோட ம், வாழ்ந்த இடத்துல இப்ப எங்க ஊர்ல எனக்கு ஒரு சிலை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ம், வந்து நான் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு கூட என்னோட சிலையை அதுல வைக்கலாம். ம், ம், அதற்காக அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த சிலைகள் இருக்கு அப்படிங்கிறக்காண்டி நம்மளோட அந்த வருஷத்தை வச்சுக்கிட்டு அதோட வருஷத்தோட முடிக்க முடியாதுல்ல. எனக்கும் முத்தலாங்குறிச்சிக்கும் தொடர்பு இருக்க போய் தான் முத்தலாங்குறிச்சியில் எனக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. அந்த ம். மாதிரி நோக்குல தான் நான் என்னுடைய நோக்குல அதை கொண்டு வரேன். புரியுது, எனக்கு புரியுது. பட் அதான் இது வந்து எப்போ அதாவது இப்போ மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மயிலாப்பூர்ல தான் அவர் பிறந்தார் அப்படிங்கிறது ஆஹ் நம்ம சொல்லலாம். ஒரு சில படம் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்றோம். ம், இன்னும் ஒரு பக்கம் தள்ளி போனோம்னா நாகர்கோவில் செயல கன்னியாகுமரி மாவட்டம் தான் அவர் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அவர் ம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அது ம், ஆனா இன்னொரு விஷயம் ஐயா, இந்த ம், மாவட்டங்கள்லாம் பிரியப்பட்டது பாத்தீங்கன்னா இப்பதான் 1800 வந்து திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கும்போது அது ம், மிகப்பெரிய மாவட்டமா மதுரை வரைக்கும் இது இருந்திருக்கு. அப்பதான் மாவட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னால ஒரு பரந்த பூமி தானே. அந்த ம், பரந்த பூமியில ஒவ்வொன்றா போகும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்கங்க போயிருக்கலாம். இது உண்மையிலே ஆய்வு தான். இப்ப நான் சொல்றது அப்புறம் உறுதி அப்படின்லாம் சொல்ல முடியும். நான் வந்து ஆய்வாளர், நான் உறுதி அப்படின்னு சொல்ல முடியும். நான் எப்போதுமே என்ன வந்து ஆர்வலர் அப்படின்னு தான் காட்டிக்கிடுவேன். இந்த ம், விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இதை நான் இந்த இடம்னு சொல்றேன். இப்ப நம்ம தொடர்ந்து நீங்க ஆய்வுகள் நம்ம பண்ண 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 பாத்தீங்கன்னா இதை பத்தி ம், நிறைய விஷயங்கள் வரும்போது அதையே நான் சொல்ற ஸ்டேப்லயே சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ம், அதுதான். ஏன்னா ஒண்ணுமே தெரியாத விஷயம் நம்ம காயத்ரி மேம் சொன்ன மாதிரி ஆதிச்சூலர்னா ஒண்ணுமே தெரியாம தேடினதுக்கு இந்த கிட்டத்தட்ட 10 வருஷத்துல நம்ம ஆதிச்சூலரை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கோம். அப்ப இன்னும் ஆதிச்சூலரை பத்தி ஆய்வாளர்கள் என்ன சொல்லும் போது அந்த அவங்களுடைய விஷயங்கள் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அறிஞ்சுக்கலாம். குறிப்பா இன்றைக்கு வந்து ஒரு புத்தகம் இன்றைக்கு செய்தி படிச்சேன். தாமிரபரணி ஆற்றுல வந்து 124 வகையான மீன்கள் இருக்கு ம், அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆய்வாளர் போட்டிருக்காரு. அப்போ ம், எல்லாரும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் மீன்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ம், தாமிரபரணியில சாக்கடை கலக்கறதுனால அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப ம், அவர் 124 மீன்கள் இருக்குன்னு அவர் சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ம், இந்த மாதிரி ஆய்வாளர்கள் வந்து அறிக்கையை கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த அறிக்கையை மறைக்காம இதுதான் இந்த இடம் இதுதான் இப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட மகிழ்ச்சிக்கு வந்து நம்ம எல்லையே இல்லை. அதே ம். மாதிரிதான் மேடம் சொல்ற மாதிரி நம்ம முதல் சங்கம் இடைச்சங்கம்னு ஒவ்வொரு இடமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னோட கருத்து என்னன்னா நான் வந்து என்னோட வாதம்னு சொல்ல முடியாது. கீழடியை கொண்டாடுற அளவுக்கு ஆதிச்சூழலை கொண்டாடணும். அதுக்கு ஒரு ஆதங்கம். அதுக்காக நான் வந்து கடைச்சங்கத்துக்கு முந்தைய சங்கமா இந்த பகுதியை வந்து நான் சொல்றேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ரைட். வாங்க சார், நான் சார் பேசுங்க. ஐயா, ஒரு
சொல்லுங்க சொல்லுங்க ஹேமலதா, பேசுங்க. உங்க வாய்ஸ் ஐயா சரி. நான் கேக்குதுங்களா ஐயா? பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. ஐயா கேக்குதுங்கம்மா, நான் சொல்லுங்கம்மா, இப்போ சொல்லுங்க. கோவில்பட்டியில செண்பகவல்லி அம்மன் கோவில் இருக்குதுங்கய்யா. அது ஆமா வந்து ஆமா. சிவன் கோவில் தான். ம் ஆனா செண்பகவல்லி தான் இங்க போன தெய்வம் அந்த கோவில் இந்த ஊர் வட்டாரத்துல. இப்போ நான் அந்த ஆமா. கோவில் பற்றி வரலாறு ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கிறேன். அது சம்பந்தமா ஏதாவது ம் சந்தேகங்கள் இருந்தா உங்ககிட்ட கேட்கலாங்களா ஐயா? ஏற்கனவே நாங்க அந்த கோயில்பட்டி கோயிலை பத்தி தினகரன்ல வந்து எழுதியிருக்கேன். 2020 அப்படிங்கிறதுல எழுதியிருக்கிறேன். அந்த கோயிலை பத்தி என்கிட்ட இருந்த கூட குறிப்புகளை வந்து என்னோட நம்பரை வேணா நீங்க குறிச்சுக்கிடுங்க. என் குறிப்புகளை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னோட நம்பர் வந்து 87 7 60 60 97 97 000 சரி 2. 2ங்களா ஐயா? ஆமா ஆமா. 87 60 97 302. நீங்க என்ன என்கிட்ட நான் ஒரு 200 கோயில் நான் போய் எழுதின கோயில்களை பூரா சேர்த்து ஒரு புத்தகமா போட்டிருக்கேன். அந்த புத்தகத்துல இருந்து நான் உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப்ல அந்த கோயிலை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க. எனக்கு வந்து ஆமா. மேலூர்ல மணிவண்ணன், அம்பை மணிவண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எந்த மேலூர்? இல்ல அம்பை மணிவண்ணன் ஒரு சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஆமா 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 ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கதான் இப்ப எனக்கு வழிகாட்டி, அவங்கதான் எனக்கு கைட் பண்றாங்க. அவங்க சொல்லிதான் நான் இப்போ இத வரலாறு சாரும் கொஞ்சம் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. ஆமா. அதான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் அப்படின்ட்டு அதனால கண்டிப்பா. இப்போ உங்க கோயில்பட்டி வந்து நம்ம ஒரு பெரிய ஏரியாமா. ஆமா ஆமா. கோயில்பட்டிக்கும் நம்ம குற்றாலத்துல இருக்கக்கூடிய செண்பாதேவி கோயிலுக்கு கூட ஒரு தொடர்பு இருக்கும். ஆமா, ஏன்னா நான் இப்போ வந்து அந்த அந்த இது அதை விட்டு வேற இதுக்கு வந்ததுனால, அதாவது வேற எதை பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அது கொஞ்சம் கவனக்குறைவா இருக்குது. நான் அது சம்பந்தப்பட்ட தரவு கூட உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். சரிங்க சரிங்க. அதுபோல இப்ப நான் இருக்கிற இந்த நூலகம் இருக்கு பாத்தீங்களாமா, இதை வந்து நான் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தோட புத்தகங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 புத்தகங்கள். நான் களப்பணியா போகும்போது கிடைச்ச புத்தகத்தை பூரா அப்படியே நான் காட்சிப்படுத்தி வச்சிருக்கேன். புத்தகத்தை காட்டுற பாத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு வரிசைக்கா. இந்த புத்தகங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது எதுக்காக இந்த புத்தகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, உங்களை மாதிரி ஆய்வாளர்கள் யாரும் நீங்க வந்தீங்கன்னா ஏன்ட்ட இதுல இருந்து நகல் எடுத்துக்கலாம். இதுல கோயில்பட்டியை பத்தி கெஜெட்டியர், தூத்துக்குடி மாவட்ட கெஜெட்டியர்ல என்ன சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம எழுதுனது என்னன்னு எடுத்துக்கலாம். கோயில்பட்டியை பத்தி என்கிட்ட என்னெல்லாம் தகவல் இருக்கோ, என்னென்ன புத்தகங்கள் எனக்கு இருக்கோ அந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் நீங்க வந்து எப்போ வந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க கோயில்பட்டியை வச்சு ஒரு பெரிய அளவு 100 பக்கத்து கூட கட்டுரை எழுதலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கதிரேசன் கோயில் இருக்கு பக்கத்துல, புற்று கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு தொடர்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இளையரசேந்திர ஜமீன்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜமீன்தார் அந்த பக்கம் தான் கோயில்பட்டியில தான் இருந்திருக்காரு. இளையரசேந்திர ஜமீன்தார் வந்து எட்டயபுரம் ஜமீன்தாருக்கும் அவங்களுக்குள்ள தொடர்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் முதல்ல அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை தொடர்பு வந்து ஏற்பட்டது வந்து கோயில்பட்டியில தான். கோயில்பட்டி நகரம் வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்குனால அந்த கதிரேசன் கோயில் தோன்ற கதைகள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கள்ளமிட்டாய் இருக்கு. அது போக இன்னைக்கு நிறைய இலக்கியவாதிகள் வந்து குறிப்பா சொல்ல போனா சிவகாசியில வந்து அட்டைப்படம், ஓவியத்தை வந்து இன்னைக்கு பெரிய அளவுல தெரிந்த பட்டேராஸ்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட், அவர் இருந்த இடம் வந்து கோயில்பட்டியில தான் இருக்கு. அவருடைய வாரிசுகள் நிறைய இன்னைக்கு வரைக்கும் மாரிஸ் உட்பட நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. சாகித்ய அகாடமி விருதாளர்கள் பூமணி ஐயாவில இருந்து, அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய சோ தர்மன் ஐயா வந்து, அதுக்கு முன்னால இடைச்சேவல் கே ராஜநாராயண ஐயா, அழகர் சாமி உட்பட நிறைய, அதாவது சொல்ல போனா இலக்கியவாதிகள் முழுக்க இருக்கிற இடம். இப்ப உதயசங்கர் அந்த குழந்தை பாலை புரஸ்கார் வந்து கேட்டாங்க. எப்படி நீங்க நிறைய சினிமா சம்பந்தப்பட்டவங்க, அப்படியே நிறைய ஆன்மீகம் மட்டும் இல்லாம நீங்க இந்த கோயில்பட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவுல நீங்க பண்ணலாம். அதுக்கு நாங்க எந்த உதவினாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நன்றி 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 ஹேமலதா. நான் சார் பேசுங்க. வணக்கம் திரு காமராஜ் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். ரொம்ப பெருமையா இருக்கு உங்க பின்புலத்தை பார்த்துட்டு. இன்னைக்கு பல ஆய்வாளர்களுக்கு கருத்து களஞ்சியமா நீங்க இருக்கிறீங்கன்றது பெரிய விஷயம். பெரிய இது வந்து
தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வரலாற்றை மீட்டுருவாக்கம் பண்றது பல காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்க ஒரு தொகுப்பாளரா எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து ஒரு இடமா வச்சு நிறைய பேருக்கு அது கொடுக்குறீங்கன்றது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு சில கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு, ஒண்ணு வந்து இது வரைக்கும் நடந்த அகழ்வாராய்ச்சியில ஆதிச்சநல்லூர் தான் அதிக வயது மூத்தது இல்லைங்களா? அப்போ 3200 ஆண்டுகள் இப்போ 4700 தாண்டி போகுது. 4000. ஆமா, அது வந்து இதுதான் மூத்தது இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல. இன்னும் அகழ்வாராய்ச்சி வெம்பக்கோட்டையை சொல்றோம் பாத்தீங்களா? அதுவும் 4500 வந்திருக்கு. நம்ம தமிழகத்திலே வெம்பக்கோட்டை அப்படிங்கக்கூடிய அந்த அகழ்வாய்த்தலமும் 4500 வந்திருக்கு. வெம்பக்கோட்டை. ஆமா. ரெண்டாவது வந்து நான் உங்களுக்கு கேட்கணும்னு வச்சுன்னா, இப்போ நீங்க வந்து இந்த தொகுப்பு இந்த எல்லாத்தையும் தொகுத்து புத்தகமா கொண்டு வரீங்க, உலகம் எல்லாம் தெரிய கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. இந்த அகழ்வாராய்ச்சியில உங்களுக்கு ஏதாவது பங்கு உண்டுங்களா? அதாவது அதுல அகழ்வாராய்ச்சி செய்யற இடங்கள்ல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லி கொண்டு அது வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுங்க. பெரும்பாலுமே நான் சொல்றது வந்து நான் அகழ்வாய்வு ஆர்வலர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தொல்லியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது அந்த தொல்லியல் ஆய்வாளர்கிட்ட போய் இருந்து பார்க்கும்போது எனக்கு அது தெரியுது. அதாவது ஒரு சின்ன பொருள் கூட அது தவறுதலா பெறக்கூடாது அப்படிங்கக்காண்டி அவங்க ஒவ்வொரு சின்ன குழிகளையும் ஒவ்வொரு சென்டிமீட்டரா ஒவ்வொரு நாளா தோன்றக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் மேல வந்து நமக்கு பெரிய மரியாதை வரும். ஏன்னா ஒரு சின்ன அதாவது நம்ம போய் பலமளன்னு ஒரு நாளை கத்தி வச்சு குத்தி அதுல கிடைக்க பொருளை எடுத்துட்டு அதை கொண்டு அருங்காட்சியகத்துல கொடுத்துட்டு நம்ம இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு பொருள் வந்து அவங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எடுத்த பொருள், குறிப்பா நாங்க 4 நாளைக்கு முன்னால அந்த கல்வெட்டு பார்க்க போயிருந்தோம்னு சொல்லிட்டு தொல்லியல் துறை மாணவர்களை கூட்டிகிட்டு, அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு முதுமக்கள் தாலி கிடைச்சது, அதை எடுத்தாங்க. அதை எடுக்கும் போது அவங்க அந்த இடத்த விட்டு எடுத்த பிறகு மழை பெஞ்சாலே அதோடைய இந்த வாழ்வு காலம் மாறிடும், அந்த காலங்கள் மாறிடும். அப்ப அவன் அங்க எடுக்கிறதுக்கு முன்னால அதை பத்திரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை அந்த அளவுக்கு அவங்க பத்திரப்படுத்துறாங்க. ஒரு எலும்பு இருந்தா கூட அந்த எலும்பு எடுத்து அவங்க பத்திரப்படுத்துறது. அதே மாதிரி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த பயிர்க்கான உமி அதை பத்திரப்படுத்தலாம். பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருந்து பார்க்கும்போது, ஏன்னா முதல்ல நானும் அவங்க மேல ஒரு பெரிய கோபத்துலதான் இருந்தேன். ஒண்ணுமே செய்ய மாட்டேங்காங்களே, ஒண்ணுமே தர மாட்டேங்காங்களே அப்படிங்கிற மாதிரி கோபத்துல தான் இருந்தேன். ஆனா அதை பாதுகாக்கிறது, அதை எடுத்து அவங்க பத்திரப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதை ஆய்வு பண்றது, அதுல என்ன எனக்கு ஆசை இருக்கும். நான் ஆதிச்சநல்லூர், எனக்கு வந்து வெளியூரே தெரியாது. நான் வந்து கீழடி எனக்கு அது வெளியூர் மாதிரி தெரியும், வெம்பக்கோட்டை வெளியூர் மாதிரி தெரியும். வெம்பக்கோட்டையை பத்தி 4500 சொல்லணும்னு எனக்கு கோபமா இருக்கும். ஐயோ நம்ம ஊர் அதோட பெருசா போக மாட்டேன்னு கோபமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த வேற்று விருப்பு எதுவுமே இருக்காது அவங்களுடைய விஷயங்கள். ஏன்னா ஒரு செங்கல் எடுத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் 400 வருஷம் தான். நாங்க டக்குன்னு பேட்டி கொடுத்து வந்துருவோம், இது 2500 வருஷத்துக்கு முன்னால சொல்லி பேட்டி கொடுத்து வந்துடலாம். ஆனா அவங்க அப்படி செய்ய முடியாது. அதை வந்து கரெக்டா அதுக்கு ஆய்வு, லக்னோ ஆய்வகத்துல வந்து முரதாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் இருக்காரு. அவரு கூட எனக்கு தொடர்பு உண்டு. அவர் ஒரு பொருளை எடுத்து கொடுத்துட்டு அவர்கிட்ட நம்ம ஒண்ணா கேட்கும்போது டெஸ்ட் வரட்டும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா டெஸ்ட் வந்த பிறகு அவர் சொல்ற விஷயங்கள், இதனாலதான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி இப்ப கிடைச்ச பொருள்களை கொண்டு போய் நாங்க வந்து என்னோட 2004 கிடைச்ச அந்த பொருளை வந்து நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்துக்கு அனுப்பிதான் 2900 வருஷம் அப்படின்னு சொல்லி நிறுவனம் பண்ணாங்க வழக்குல. அப்போ அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு காத்து புகாத, ஒரு வெளிச்சம் புகாத ஒரு இடத்துக்குள்ள வந்து அந்த முதுமக்கள் தாலியை வச்சு அதை அப்படியே கொடுத்து அமெரிக்காவில் போய் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். முன்னாடி நமக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பித்தான் அதனுடைய கார்பன் டேட்டிங்ல இருந்து எல்லாமே வாங்கணும். ஆனா இப்போ எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கு. அது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். காமராஜர் பல்கலைக்கழகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எலும்புகளை வந்து அவங்க ஆய்வு பண்ணது கிடையாது. 10 இடத்துல நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஆய்வு பண்ணக்கூடிய அந்த லக்னோ ஆய்வகத்திலாம் பாத்தீங்கன்னா அந்த காலக்கணிப்பு செய்யக்கூடிய, அந்த கரிம காலக்கணிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயம்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்தியா வந்து தொழில் துறையில வந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வளர்ச்சி அடைஞ்சதுனால நமக்கு வந்து நிறைய இங்கே பண்றதுனால, ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு அது அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் சரின்னு சொல்றதோட நம்ம பகுதியில் நம்ம மக்களே பண்ணும்போது அதோட ஒரு இப்போ குறிப்பா கீழடிக்கு வந்து ஒரு அமர்நாத் வந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். கீழடி வந்து இந்த அளவுக்கு வெளிச்சம் போட்டு வந்திருக்காரு. அமர்நாத்துக்கு கீழடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 11 தடவை மாறி மாறி அதனுடைய கட்டங்கள் அகழ்வாய்வு நடந்தது. அதனுடைய பொருள்லாம் வந்தது, எல்லாம் எடுத்து உள்ள வச்சாங்க. அவர் எங்க போனாலும் திரும்ப வரும்போதெல்லாம் இதுக்குரிய சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஒரு அதனால நம்மவர்கள் இப்ப நிறைய தொழில் துறைக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் துறைகள் இருக்கிறவங்க கூட வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க.
நம்ம மக்கள் வந்து குறையாதான் இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய ஒரு அவசியம். இப்ப நம்ம மக்களே அது வரும்போது ஒரு நமக்குலாம் என்ன தோன்றுறது அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஆசையும் பிறந்திருக்கு, அதே நேரத்துல வந்து ஒரு நம்பிக்கையும் பிறந்திருக்கு. நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஆர்வலர். என்ன ஆர்வம் தான் அவங்க கூட போய் உட்கார்ந்து இவ்வளவு விஷயத்தை வந்து செய்ய வச்சிருக்கு. நான் வந்து நம்ம ஏற்கனவே காயத்ரி இளையராஜா அவங்க சொன்ன மாதிரி +2 படிச்சுட்டு பஸ்ல கண்டக்டரா வேலை பார்த்த ஆளுதான். டிகிரியை கூட தொடர்ந்து ஆசைப்பட்டு டிகிரியை போட்டு கடைசியில் இருந்து முடிக்க முடியாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என் பையன் வந்து டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த மாதிரி விஷயம் தான். எல்லாமே அனுபவ அறிவு தான். அதனால நான் ஆர்வலர் தான், ஆய்வாளர் இல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல, அது கிண்டி பொறியியல் கல்லூரியில இதுக்காக ஒரு துறை ஆரம்பிக்கிறோம். அந்த குழுல நானும் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கார்பன் டேட்டிங் மிஷினை வாங்க போறாங்க. இப்ப நீங்க சொல்ற இடத்துல இருக்கிற கார்பன் டேட்டிங் மிஷின்லாம் ரொம்ப அக்யூரேசி இது கம்மி. வந்து இப்போ வந்து இந்த அமெரிக்கால நீங்க சொல்றீங்களே அனுப்பிச்சாங்க இல்லைங்களா, அங்க ஆமா. வந்து வேரியேஷன் வந்து 1% வேரியேஷன் தாங்க. இங்க இருக்கிற மிஷின்ஸ்லாம் வந்து 4 to 5% வருது. நீங்க சொல்ற அந்த ஊர்ல இருக்கிற கார்பன் டேட்டிங்லாம். இப்ப அந்த மிஷின் இங்க வாங்குறதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு கோர்ஸே வைக்க போறாங்க. முதல்ல ஒரு ஸ்டார்ட் டிப்ளமோ கோர்ஸ், அப்புறம் டிகிரி கோர்ஸ், பிஜி கோர்ஸ். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அதை ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா நீங்கெல்லாம் வந்து ஒரு ஆய்வாளரா அல்ல இந்த அகழ்வாராய்ச்சியில இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் அதை கூப்பிட்டுக்கலாம்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் உள்ள சேர்ந்து கொண்டு வரணும். ஏன்னா தமிழாய்ந்தவர்கள் உள்ள வரணும், ஆர்வலர்கள் உள்ள வரணும், அகழ்வாராய்ச்சி தெரிஞ்சவங்க உள்ள வரணும் இல்லைங்களா. டெக்னாலஜி இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கொண்டு வர முடியும். வெறும் டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கும்போது அதை வச்சு மேற்கொண்டு அதை என்ன பண்றது, எந்த இடத்துல போக்கஸ் பண்ணா அந்த இந்த ரிமோட் சென்சிங் வச்சு எங்க பண்றது. இப்போ அதே ரிமோட் சென்சிங் வந்து இங்க இப்போ பூம்புகார்ல யூஸ் பண்ணலாம்னு பண்றாங்க. அது கீழே டீப் சி அதுக்குள்ள கூட எந்த டெப்த் இருக்குன்னு பாக்குறது கூட அந்த ரிமோட் சென்சிங்ல இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி முதல்ல ரிமோட் சென்சிங்கை பார்த்து அதுக்கப்புறம் மற்றபடி இந்த நீங்க பண்ற அகழ்வாராய்ச்சி எல்லாம் உள்ள தோண்டி எடுக்கிறது போறது வரதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி அதுக்கு ஒரு துறையை ஆரம்பிக்க போறாங்க. இந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்றது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மந்திரி எல்லாம் வந்து அதெல்லாம் ஃபங்க்ஷன்ல நடந்தது. இப்ப கூட அடுத்த வாரம் கூட அதை பத்தி ஒரு மீட்டிங் இருக்கு. திருப்பி அதை கொஞ்சம் புஷ் பண்ணி விடணும். ஏன்னா பட்ஜெட்ல அதிகமா கொடுக்கல, இந்த முறை கூட பட்ஜெட்ல அதிகம் கொடுக்கல. அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல செய்தி. அது மாதிரி இப்ப இன்னைக்கு அதை முக்கியமா அதை பார்த்துட்டு தான் நம்ம நண்பர் வந்து அமைச்சிருந்தாரு. தாமிரபரணி கரையில் தொல்லியல் பார்த்தோன்னே இந்த இன்னைக்கு நான் மிஸ் பண்ணக்கூடாது உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட தரவுகள் இருந்தா அதுவும் எனக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த குழு கிட்ட சொல்லி உங்களை அந்த தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. படிப்பு ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆர்வம் தான் முக்கியம். எதை செய்தாலுமே ஆர்வம் யாருக்கு இருக்கோ அவங்க சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. படிப்புன்றது ஒரு கருவி, அவ்வளவுதான். படிப்பு மட்டுமே வச்சுட்டு யாரும் பண்றது இல்லை. ஆனா உங்களுடைய பங்களிப்பு அளப்பரிய பங்களிப்பு, மிக போற்று தகுந்த பங்களிப்பு, மிகுந்த பெருமையா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. பாராட்டுதல்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு வந்தப்பவே நினைச்சேன், நான் சார் வந்துட்டாரு, கொஞ்சம் விஷயம் நமக்கு இது பயனுள்ளதா இருக்கும், இது வந்து வேற இடத்துல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நினைச்சேன். நீங்களே பேசிட்டீங்க, மகிழ்ச்சி. ரிஃபை பாய் பேசுவாங்க. ரொம்ப அருமையான தரவுகளை நீங்க அழகா இந்த கூட்டத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். உங்களை நான் கேட்கிறேன் சொன்னா முத்தாலங்குறிச்சிங்கிறது எக்ஸாக்டா எந்த பகுதியில இருக்குது? நீங்க பேசிட்டு இருக்கும்போதே ஒரு அதான் சவுண்ட் வேற கேட்டுச்சு. இல்ல, இப்ப நான் இருக்கிற இடம் வந்து நான் செய்திகளூர்னு ஒரு ஊர்ல குடியிருக்கிறேன். அதாவது ஆதிச்சல்லூர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறேன். என்ன என் ஊர், நான் இருக்கிற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர்ல தாமிரபரணி ஆற்றங்கரையில எங்க ஊர் இருக்கு. அருமை. செய்திகளூர்ல பக்கத்துல இது செய்திகளூர் அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போறக்கூடிய மெயின் ரோடு. இல்ல தெரியும் தெரியும். நான் ஆக்சுவலா வந்து நான் திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காயல்பட்டணத்தை சேர்ந்தவன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்ப மழை வெள்ளத்துல வந்து அதிகமா மழை பெஞ்ச ஊரு. ஆமா ஆமா. நீங்க
ஆதிச்சநல்லூர்ல தான் இரும்புனுடைய ஆர்வமே அதுல இருந்ததாக ஒரு தகவல் சொன்னீங்க. ரொம்ப ஆச்சரியமான செய்தி. 1900 தான் திருச்செந்தூர் ரயில் ரோடு வந்ததுங்களும் நான் முதல்ல அதை நான் தெரியுறேன். திருச்செந்தூர் ஆமா டு திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரோடு. ஆமா ஆமா இப்பதான் அது அதோட 100வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க. ஆமா ஆமா சார். இப்ப நீங்க ஆமா அதான் 37 இடங்கள்ல வந்து இந்த தாலிகள் இருக்கா சொல்றீங்களா? இது ஆமா எல்லா கீழடிலாம் சேர்த்து 37 தாலிகளா அல்லது ஆதிச்சநல்லூர்ல மட்டும்தான் 37 தாலி கிடைச்சதா? இல்ல இல்ல அதாவதுயா நான் 37 இடம் சொல்றது தாமிரபரணி ஆற்றங்கரையில். அதுல உள்ளதுல. உங்க ஓகே ஓகே. உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய சுகந்தலைன்னு ஒரு ஊர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா நாங்க சொன்னோம். சுகந்தலை நீங்க போற வழியில அங்கமங்கலம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அங்கமங்கலம், ஆமா திருக்கல்லூர், இதெல்லாம் ஆமா. சைட்டு. ஸ்ரீவைகுண்டம், ஆதிச்சநல்லூர், அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருங்குளம், இது குங்கராயக்குறிச்சி, இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய ஊர். இந்த ஊர்லாம் சைட்டு, அதெல்லாம் ஒரு நாட்டார்குளம், அப்படி பார்த்தா மேலாப்பாட்டம், வல்லநாடு, இதெல்லாம் சைட்டு. அது 37 சைட்ல உள்ளக்கூடிய ஊர் அது. அவர் வந்து கொங்குராக்குறிச்சி சிவகங்கையில இருந்து ஒரு ஆமா இல்ல கொங்குராக்குறிச்சி 6ஆம் மணி எல்லாம் ஆற்றை கடந்து போகக்கூடிய பகுதிகள்ல ஆற்று கொடுத்து போகக்கூடிய அந்த கொங்கராயக்குறிச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் முதுமக்கள் தாலியா இருக்கு. ஓ 6ஆம் மண்டையில வந்து இப்ப பாத்தீங்கன்னா 6ஆம் மண்டையில இப்ப வந்து வெள்ளம் வரும்போது ஒரு 7 இடத்துல உடப்பு ஏற்பட்டுட்டு அங்க போற முதுமக்கள் தாலி பூரா வெளியே தெரியுது. சரி சரி அருமையான தகவல். ஆமா இடைச்சங்கங்கிறதையும் ஒரு தகவலா சொன்னீங்க. கடைசி சங்கம் தான் மதுரை இடைச்சங்கமா இருக்கலாங்கிற ஒரு நக்கீரன் புலவரை வச்சு சொல்லியிருக்கீங்க. அவருடைய ஊர் ஆமா பிறந்த ஊர்ங்கிற இடத்துல எங்க பகுதியில கூட சில நேரங்கள்ல கொர்க்கை தான் சொல்றாங்க ஆமா காயல்பட்டினத்தை. உங்க ஊர் வந்து ஒரு துறைமுக பட்டணமா இருந்திருக்கு. அதாவது காயல் இருக்கு பாத்தீங்களா? காயல்பட்டினம், நம்ம காயல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய காயல்லாம் இருக்கு பாத்தீங்களா? புன்னக்காயல். நம்ம அந்த பகுதியில நமக்கு வந்து கிட்ட சொல்ல போனா ஒரு 3 காயல் இருக்கு. அதான் கலிமுக பகுதி அப்படின்னு சொல்றாங்க. 3 காயலும் கலிமுக பகுதின்னு சொல்றாங்க. அப்போ உங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குதிரைகள் இறக்குமதி பண்ண அதுக்காக உங்க ஒரு 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 இடத்துல பாத்தீங்கன்னா பரியேறும் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கும். அந்த படியேறு அப்படிங்கிற பரிமாறு தெருன்னு ஒரு தெரு இருக்கும். ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஈகோ அப்பா அப்படிங்கக்கூடிய ஒரு மகானுடைய கதை சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா ஈக்கெல்லாம் கொண்டு போய் அவர் வந்து படகுகள்லாம் நிறுத்தினார் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கதை, அதாவது அந்த கதைகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அது அப்ப நிறைய படகு போக்குவரத்து அந்த பகுதியில இருந்திருக்கு. நம்ம வந்து அந்த கதைகள் எல்லாம் விட்டுட்டு அவரு இங்க இருந்து நம்ம ஈக்குகளை கொண்டு போடும்போது போட்டு அந்த நிப்பாட்டினார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ படகு போக்குவரத்து அந்த பகுதியில இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி புன்னக்காயல் வழியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் படகுல போனீங்கன்னா புன்னக்காயில ஏறி நாங்க அந்த சங்குமுகத்துக்கு சங்குமுகம் அப்படிங்கிறது வந்து தாமிரபரணி முடிகிற இடம். தாமிரபரணி தோன்ற இடம் புதுமலை. அந்த இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா படகு எப்படியே போய் வர்றதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நமக்கு வந்து நீங்க சொல்ல புன்னக்காயல் பத்தி உங்களுக்கு தெரியும். புன்னக்காயில தான் முதல்ல அச்சு தமிழ்நாட்டுல வந்து முதல்ல அச்சு வந்து இப்ப கூட இந்த சட்டமன்றத்துல கூட நம்ம தங்கந்தன்னரசியா பேசியிருப்பாங்க. அந்த அங்க இருக்கக்கூடிய புன்னக்காயில வந்து 1500 வருடத்துல வந்து அங்க வந்து ஒரு பாதிரியார் ஹென்றி ஹியூஸ் அப்படிங்கிற பாதிரியார் அவர் வந்து தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறத வந்து முதல்ல அச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே நமக்கு அந்த முகத்துவாரத்துல தான் நிறைய வரலாறுகள் பதிஞ்சு கிடக்கு. காயல்பட்டணத்துக்கு மட்டும் உங்களுக்கு தெரியாதுல எத்தனை புத்தகம் இருக்கு காயல்பட்டணத்துக்கு மட்டும். உங்களுக்கு காயல்பட்டணத்தை பத்தி எத்தனை புத்தகம் இன்னைக்கும் நம்ம தமிழருடைய பாரம்பரியத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழருடைய மாநாடுகள் அதிகமா நடக்கிறது காயல்பட்டணத்துல நடக்கும். காயல்பட்டணத்துல மாநாடு நடந்து குமரியானந்தன் உட்பட இலக்கிய செல்வர் உட்பட நிறைய பேச்சாளர்களை கூட்டிக் கொண்டு பேசுறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய அந்த இரட்டை வீடு, அதே மாதிரி நம்மளுடைய சதகத்துல்லா அப்பா அந்த காலத்திலேயே பெண் உரிமையை வந்து நிலைநாட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த இரட்டை வீடெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு அப்படியே நமக்கு ஒரு பெரிய பிராக்கல் மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பெண்களுக்கு முதல்ல உரிமையை கொடுத்த ஊர் அப்படின்னு சொன்னா நான் எங்க போனாலும் பேசுவேன் காயல்பட்டினம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல வந்து இன்னும் நிறைய விஷயம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்கும் அந்த காயல்பட்டத்துக்குள்ள தொடர்பு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சீனா பீங்கன்கள் சீன இதுக்கெல்லாம் அப்படியே கிடைக்கும். அந்த நம்ம அப்படியே தெருவிலே பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய வரலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது காயல்பட்டினத்துல வந்து திருப்புகளுக்கு மறுப்புகள் பாடின காசி மாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தர்கா, அங்கெல்லாம் நான் போயிருக்கேன், போய் பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நேரத்தை அருமையான தரவுல சொல்லிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நாளைக்கு கூட முதல்ல நீயா நானால வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த கலாச்சார உணவு வகைகளை வந்து நாளைக்கு இது நெறிப்படுத்துறாங்க. முடிஞ்சா வந்து காயல்பட்டத்துல இருக்காது. ஆமா காயல்பட்டத்துல உணவு இருக்கும். நீங்க சொன்னீங்க
நான் வந்து ஒரு கண்டக்டரா இருந்த தொழில்ல இருந்து இப்போ ஆராய்ச்சி இறங்கிக்கிறீங்க. கண்டக்டரா இருந்த ஆளுமையான கதையெல்லாம் இருக்குது. நீங்க கண்டக்டரா இருந்து ஒரு சிறந்த நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. பை பை. நன்றி நன்றி. பை பை. வாங்க ராதாகிருஷ்ணன் சார் பேசுங்க. மைக் ஆன் பண்ணிடுங்க சார். உங்க மைக் ஆன் பண்ணோம். மைக் அன்மியூட் பண்ணும். ஸ்டீவன் சார், வேற யாராவது பேசுறவங்க இருந்தாங்கன்னா பேசட்டும். அதை கடைசியா நான் பேசுறேன். நான் நீங்க ஒரு டிராவல்ல பயணத்துல இருக்கீங்க. இருக்கேன். ஓகே ஓகே. ஆமா, இல்ல வேற இல்லைன்னா நான் பேசுறேன். யாராவது பேசுறேன் இருக்காங்க, பேச வைக்கலாம் பேச வைக்கலாம். அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம். முத்து சிவகாமி பேசுறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். மீட்டிங் இருக்கு. ரொம்ப சிறப்பான தரவுகள் ஐயா. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து அந்த பொருணை நதிக்கரையில் சங்க கால நாகரிகம் அப்படின்னு நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. முனைவர் பட்ட ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். சங்க இலக்கியம் கற்பனையானவை அல்ல, உண்மையானதுதான் அப்படின்னு தொல்லியல் சான்றுகள் அடிப்படையில நிறுவுறது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பாண்டிச்சேரியில ராஜன் அவர்களோட சொற்பொழிவு நான் கேட்டேன் ஒரு மாசம் முன்னாடி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு இணையான ஒரு நாகரிகம் வந்து ஆதிச்சநல்லூர் நாகரிகம் தான். எதனாலன்னா அந்த இரும்பினுடைய பயன்பாடு உலகத்துக்கே முதலாக கொண்டு சேர்த்தவர்கள் வந்து அந்த பொருணை நதிக்கரை நாகரிகம், அந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பை வச்சு ஒரு கருதுகோளை வச்சாங்க. இதுதான் முதலாக நான் இங்க பதிவு பண்றேன் அப்படின்னும் அவங்க அந்த சொற்பொழிவுல சொன்னாங்க. அந்த சிந்துவெளிக்கு இணையான ஒரு நாகரிகம் அப்படிங்கறதே எனக்கு ஒரு வியப்பா இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கய்யா? ரெண்டாவது ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. என்னன்னா, வெண்கலம் இதெல்லாம் நம்மளுடைய அந்த பொருணை நதிக்கரை மக்கள் அவங்களுடைய கலை நுட்பத்துக்கு இணையா உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் ராகவன் ஐயா புத்தகத்துல அவங்க எழுதுனதை நான் படிச்சேங்க ஐயா. அப்போ அந்த ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு பயன்பாடு சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தின ஒரு தொழில்நுட்பம் அதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சேங்க ஐயா. அப்போ வந்து எதனால இப்போ சிந்துவெளி மக்கள்னா அங்க இரும்பினுடைய பயன்பாடு இதெல்லாம் நமக்கு அகலாய்வுல கிடைக்கவே இல்லை. ஆனா அவங்களோட அந்த சிந்துவெளி மக்களோட இது நம்ம கிட்ட இருக்கு, ஆர்சனிக் பயன்பாடு. அந்த மாதிரி சில எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். எதனால இரும்பினுடைய பயன்பாடு அங்க போகல அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. வேற ஒண்ணும், அதுதான் உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கலாம். அதாவது ராஜனையா வந்து முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆய்வாளர் அவங்க சொல்றது நம்ம ஏற்றுக்கலாம். ஆனா 1920 நான் இப்ப ஏற்கனவே நம்ம முதல்ல பேசும்போதே அது சொன்னேன். அது வந்து நம்முடைய வங்கதேசத்து அறிஞர் பானார்ஜி அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வந்து சொன்ன விஷயத்த வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம சாத்தவள ராகவனையோட புத்தகத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவரே அப்பவே சொல்றார், சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தாமிரபரணி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இங்க இருந்து அதாவது சங்கிலி தொடர் போல ஒரு நாகரிகம் அப்படின்னு அவரு முன்னாலே சொல்லிட்டார். நீங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு. உங்களோட மைக் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல திரும்ப அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கான இப்போ ஆய்வுகள் வந்து கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த பொருணை ஆய்வு அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஆதிச்சநல்லூர் வாங்க. நானும் உங்க கூட பயணம் பண்றேன். என்கிட்டயும் 3 புத்தகங்கள் இருக்கு. அது போக 2வது அது சம்பந்தப்பட்ட நான் ஏற்கனவே சொன்ன என்னோட நூலகத்துல வந்து அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன புத்தகங்கள் தேவையோ நீங்க நகல் எடுத்துக்கலாம். வாங்க, உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் வந்து தீர்வு கிடைக்கும். அதனால ஒரு நாள் நீங்க நேர்ல வந்தாதான் இந்த விஷயத்துக்கு தீர்வு கரெக்டா கிடைக்கும். ஏன்னா நான் சொன்ன ஏற்கனவே ஆர்வலர், நீங்க வந்து ஆய்வாளர். அதனால எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க தேடலுக்கு வரும்போது உங்களுக்கு வேண்டிய உதவிகளை வந்து என்னுடைய நூல்கள்ல இருந்து உங்களுக்கு எடுத்துட்டாரு. முத்து சிவகாமி, நீங்க இவர் பாலகிருஷ்ணனோட ஒரு பண்பாட்டின் பயணம் புக் படிச்சீங்களா? படிச்சிருக்கேங்க. பண்பாட்டின் பயணம் படிச்சிருக்கேங்க. என்கிட்ட இருக்கு, 2 புத்தகமும் இருக்கு. அதுல அவர் நிறைய தகவல்கள் கொடுக்கிறாருல்ல? ஆமாங்கய்யா, ஆமா கொடுக்கிறாரு. ஆனா வந்து இது வந்து இப்போதைக்கு உள்ள ஒரு தகவல். போன மாசம் வந்து ராஜன் ஐயா அவங்க சொன்ன ஒரு தகவல், அந்த சிந்துவெளிக்கு இணையான ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா புத்தகத்துல நிறைய நிரூபிச்சிருப்பாங்க. ஆனா அந்த இரும்பினுடைய பயன்பாடு அத பத்தி வந்து ஒரு புதிய தகவலா நான் நினைக்கிறேங்க ஐயா. அவங்க வந்து சங்க இலக்கியத்துல உள்ள தரவுகள் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒட்டகம் எலும்பு திங்குமா,
அந்த மாதிரியான தரவுகள் அடிப்படையில அவங்க விளக்கியிருப்பாங்க. ஆனா அந்த இரும்பினுடைய பயன்பாடு அந்த அடிப்படையில வந்து ஒரு தரவுகள் தேவைன்னு நினைக்கிறாங்க ஐயா. புரியுது. பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாமா இது நம்ம பேசலாம். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் சென்னையில இருக்கிறேங்க ஐயா. சென்னையில கண்டிப்பா வள்ளியம்மாள் கல்லூரியில பொருணை அப்படிங்கிற இடத்தினால கண்டிப்பா நீங்க ஒரு நாள் கள ஆய்வுக்கு வர வேண்டி இருக்கும். அதான் நீங்க வாங்கி கள ஆய்வுக்கு வரும்போது நான் என்கிட்ட இருக்க விஷயங்களை பூரா உங்களுக்கு தரவு பூரா தரேன். என்னமா? கண்டிப்பாங்க. ஆனா எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி தாங்க. அப்படியா? திருநெல்வேலி எந்த ஊரு? திருநெல்வேலியில பேட்டை இருக்குங்களா ஐயா? ஆமா 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 ஆமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. ஐயா, சென்னையில வந்து அரும்பாக்கத்துல இருக்கேங்க. அண்ணா நகர்ல ஒரு கல்லூரியில வேலை பார்த்துட்டே இந்த ஆய்வையும் செஞ்சிட்டு இருக்கேங்க ஐயா. என்ன கல்லூரியில வேலை பார்க்குறீங்க? வள்ளியம்மாள் பெண்கள் கல்லூரி அண்ணா நகர்ல இருக்குங்க. சரிங்க. நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயா ஐயா கொஞ்சம் என்னை வந்து ஒரு 9 மணிக்கு விடணும். ஏன்னா எனக்கு ஒரு 10:30 மணிக்கு ட்ரெயின். வெளியில போறீங்களா நீங்க? ஆமா ஆமா ஆமா, மகிழ்ச்சி. ஆமா, சார் நீங்க பேசுங்க. ஹலோ, நீங்க பேசுங்க. அவருக்கு நேரம். ராதாகிருஷ்ணனுங்க, சென்னையில இருந்து பேசுறேன். ஆமா, அவரு சகோதரர், அவரு காமராஜ் வந்து வியப்பா இருக்கு. அவருடைய பணி, அவருடைய ஆர்வம், அவருடைய உழைப்பு, அவருடைய தேடல், அவருடைய தொகுப்பு, அவருடைய சொல்லாட்சி, அவருடைய தொடர் பணிகள் எல்லாமே எனக்கு வியப்பா இருக்கு. எனக்கு இதே மாதிரி நானும் ஒரு ஆர்வலர் தான். நான் வந்து கீழடிக்கும் போயிருக்கேன். அந்த ஆதிச்சநல்லூர் சமீபத்துல 1 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். இதை பத்தி நிறைய புத்தகங்கள்லாம் நான் வச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். அதை விட இந்த சகோதரி, இப்ப பேசுற சகோதரி சொன்ன மாதிரி வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட முக்கிய இடங்கள் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ வந்து பாகிஸ்தான்ல மாட்டிக்கிச்சு. மீதி இருக்கிற எச்சங்கள் வந்து தோலோவீரா அண்ட் லோத்தல், அது வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இடம் எல்லாமே, அல்லது அறியப்பட்ட இடம் எல்லாமே அதுக்கு ஈக்குவலான இடங்கள். அது வந்து நாகரிகத்தின் தொட்டில்கள் தான். அது வந்து கடலூர் பக்கத்துல வந்து ஒரு கெடிலம்னு ஒரு நதி போகுது. அந்த கெடிலமுக்கு வந்து ஒரு நாகரிகம் இருக்கு. கெடிலம் நதிக்கரை நாகரிகம்னே புக் இருக்கு. அதுக்கு பக்கத்துல அந்த திருவதிகை கோயில், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி காவிரிக்கு வந்து ஒரு நாகரிகம் இருக்கு. வைகையின் நாகரிகம் தான் வந்து கீழடி. தாமிரபரணியின் நாகரிகம் தான் இப்போ வந்து நீங்க பேசுற ஆதிச்சநல்லூர் வந்து எதுக்கும் இந்தியாவில் வந்து எந்த ஆய்வுக்கும் வந்து முற்பட்டது. அது வந்து முதன்மையானது, இது வரைக்கும் கிடைச்சிருக்கிறது இல்லையே. இதை எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உலக நாகரிகங்கள்ங்கிறத வந்து நீங்க ரோம் நாட்டில் எடுத்தா ரோம் கல்ச்சர், அது வந்து அது 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கலாச்சாரம் வந்து பெரிய கலாச்சாரமா இருந்திருக்கு. அதே மாதிரி ஈஜிப்ட்ல எடுத்தா வந்து எகிப்திய கலாச்சாரம் வந்து மிக உயர்ந்த ஒரு கலாச்சாரமா இருந்திருக்கு. அதே மாதிரி சீனாவில் எடுத்தா அந்த கலாச்சாரம் உயர்ந்தோம். அதாவது உலகத்தின் ஒரு 7, 8, 10 பகுதியில தான் வந்து மிகச்சிறந்த தொன்மையான மிகச்சிறந்த வாழ்வியல் நாகரிகம் இருந்துச்சு. அதற்கு வந்து சற்றும் குறையாதது நம்மளுடைய ஆதிச்சநல்லூர். அது ஒண்ணு. இந்தியாவிலையும் அதை வந்து முதன்மையானது அப்படிங்கிற லெவல்ல வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து முன்னெடுக்கிறதுக்கு வந்து பெரும் போராட்டத்தை சந்திச்சு வரும். அது காமராஜ் அவர்கள் சொல்ல முடியாது, அவருக்கு தெரியும். அது வந்து அது வந்து பெரிய போராட்டத்துக்கு இடையே தான் அது வந்து வந்துகிட்டு இருக்கு. கீழடி கூட வந்து அதுலயும் ஒரு கனிமொழிங்கிற ஒரு லாயர், அவங்க தான் வந்து வழக்கு போட்டு அந்த இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது அப்படி அதோட கேட்டு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல பார்வைக்கு வந்துருச்சு. இப்பவும் வந்து இது இன்னும் நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். நான் சுற்றுலாத்துறையில பணியாற்றினவன். இப்ப 2024 2030 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆதிச்சநல்லூர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் அட்ராக்ஷனாவோ இல்ல டூரிசம் அட்ராக்ஷனாவோ அல்லது வந்து ஒரு கருத்தியல் சார்ந்த, இந்த நிலத்தை சார்ந்த கருத்தியல் சார்ந்த ஒரு மாபெரும் இடமாகவோ திகழப்போவது வந்து உண்மை. அதை யாரும் தடுக்க முடியாது. அதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகி வந்துருச்சு. இன்னுமே அது வந்து ஆக்கம் பெற வேண்டும். அது மட்டும்தான். நான் இப்ப போய் பார்த்துட்டு வந்தேன். அது வந்து இதுக்கு உழைச்சவங்க வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல.
அவர் குறிப்பிட்டாரு. அவர் வந்து சத்தியமூர்த்திங்கிற வந்து ஒரு சூப்பரண்டென்ட் ஆர்கியாலஜிஸ்ட். அவர் வந்து அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் வந்து முத்தாலங்குறிச்சி காமராஜ் வரைக்கும் இப்ப இருக்கிற அருள்ராஜ் வந்து அமர்நாத் நிறைய. அது மட்டும் இல்ல, நான் அங்க போய் பார்த்தப்ப அங்க வேலை பார்க்குற சாதாரண தொழிலாளர்கள் கூட அந்த பொறுப்புணர்வோடு அதை கூட்டுறது, அதை எடுக்கிறது, அதை வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது இப்ப வந்து உணரப்பட்டிருக்கிறது. இந்த நம்மளுடைய தொன்மையின் சிறப்பை வந்து இந்த உலகம் அறிந்துகிட்டு இருக்கு. இன்னும் முழுமையா கூடக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. இன்றுமே நாம் வந்து உயர்ந்தவர்கள், தொன்மையானவர்கள், வாழ்வியல் முறையில் வந்து மிகச்சிறந்தவர்கள் என்பது உலகத்தை முழுவதற்கும் நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. அதற்காக நான் காமராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அவர் ஸ்டீபன் ஐயா அவர்களுக்கும், கலிபோர்னியாவிலிருந்து பேசிய அந்த சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி சார், நன்றி நன்றி. நீங்க வந்தது ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இன்னைக்கு நீங்களும் வந்துட்டீங்க, நல்லது. நான் எதிர்பார்த்த மாதிரி வந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஐ திங்க் நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஐயா வந்து ஊருக்கு போறாங்க, நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். கட்டாச்சா சார்து மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அவருக்கு நேரம் இல்லை என்றதுனால் இன்னொரு முறை நம்ம அழைத்து நம்ம பேசுவோம். சாருக்கு வந்து வெளியே கொஞ்சம் பயணம் பண்றாரு, அதனால ட்ரெயின் பிடிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. சார் வார்த்தை வந்தவனே முடிச்சிடலாம். நன்றி சார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் சார். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச உங்களுக்கும் நன்றி ஐயா. காயத்ரி கிருஷ்ணன் அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. முத்து சிவகாமி மகிழ்ச்சி.